வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம எல்லாமே பிஜிடிஆர்பி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனையில இருப்பீங்க. ஸோ என்ன நெக்ஸ்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் டெட்டு கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக யூஜிடிஆர்பிக்கு போங்க. வித்தவுட் நீங்கள் ஹெசிடேட்டே பண்ணாமல் டேரெக்டாக யூஜிடிஆர்பிக்கு போய் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னா. இல்லை மேம் நான் ஓரளவுக்கு எழுதியிருக்கேன் எனக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பிஓ எக்ஸாம் போங்க. இல்லை நெக்ஸ்ட்டு பிஜிடிஆர்பிக்கு போங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் 20 டேஸ் இருக்கிற நிலமையில் வெறும் ஒன்லி 20 டேஸ் தான் இருக்குது காலேஜ் டிஆர்பிக்கு. கம்மிங் டிசம்பர் 20th உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் காலேஜ் டிஆர்பிக்கு. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் மேம் தயவு செஞ்சு எங்களுக்கு பிஜிடிஆர்பி யூனிட் வைஸ் போட்டுருந்தீங்க 1 hour மேரத்தான் 1.5 hour மேரத்தான். ஸோ அதே மாதிரி எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்க ஸோ காமனாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம காமனாக 1 hour மேரத்தான் இப்போ போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த 1 hour மேரத்தானில் உங்களுக்கு யூனிட் 2 ஃபுல்லாக எப்படி பிஜிடிஆர்பியோட இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் டீச் பண்ணுமோ அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ கண்டிப்பாக காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஏன் நம்ம டேரெக்டாக உங்களுக்கு பிஜிடிஆர்பி ஆகட்டும் யூஜிடிஆர்பி ஆகட்டும் அண்ட் டிஎன் டெட் ஆகட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் உங்களுக்கு எல்லாமே பிளேலிஸ்ட்டு ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருப்போம். உங்களுக்கு இப்போ நம்ம டேரெக்டாக எப்பவுமே யூனிட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு தான் போவோம். இன்றைக்கி யூனிட் 3 உடைய வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் டிஆர்பிக்கு. இன்னைக்கு யூனிட் 2 பார்க்கலாம். நாளையிலேருந்து 1, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கலாம். டெய்லிக்குமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு டெய்லிக்குமே அப்லோட் பண்ணுவோம். மேபி 2 days 3 days கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்கிறதுனால மேபி அது மிஸ் ஆகலாம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 10 o'clock கூடமே அப்லோட் பண்ண பார்க்குறோம். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் நகரமயமாக்கலும் வேத காலமும். ஸோ நகரமயமாக்கல் அப்படின்ற வார்த்தையை வேர்டை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி நம்ம சொல்ல வரோம், எதை பற்றி இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது. ஸோ நம்ம நகரமயமாக்கல் அப்படின்னும் போது அர்பனைசேஷன், டவுன் பிளானிங் இது ரெண்டுமே எங்கே இருந்தது அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஓடி இருக்கும். கரெக்ட், நீங்கள் நினச்சது ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவுடைய முதல் நகரமயமாக்கல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹராப்பா அல்லது சிந்து சமவெளி நாகரிகத்தை தான் ஹராப்பன் ஆர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவோம். இதை தான் இந்தியாவுடைய முதல் நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த இந்தியாவுடைய முதல் நகரமயமாக்கல் சொல்லியாச்சு. இந்த ஹராப்பாவுடைய காலம் அப்படின்றது ஒவ்வொரு வரலாற்று ஆசிரியர்களும் ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் ஒரு காலத்தை குறிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜான் மார்ஷல் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு காலத்தை குறிப்பிட்டிருப்பார். ஆனால் புத்தகங்களில் உங்களுக்கு 6ஆம் வகுப்பு புத்தகங்களாகட்டும் பள்ளி புத்தகங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா பார்த்தீங்கன்னா 2600 1900 அப்படின்றது ஹராப்பாவுடைய நாகரிகத்துடைய காலம். 1900க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதாவது உங்களுக்கு ஃபெமைன் வந்துருச்சு, ஃப்ளட் வந்துருச்சு, ஆரியர்களுடைய படைகளால் வருகையினால் ஹராப்பாவுடைய அர்பனைசேஷன் அழிந்திருக்கலாம், இல்லை தீ காற்றில் பற்றி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காரணத்தினால தான் ஹராப்பா இந்த மாதிரி 1900க்கு அப்புறம் இதுவாக ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறான். ஓகே. ஸோ பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கல் அப்படின்றது 600களில் நடக்குது. எப்போனா பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிமு 600களிலேயே அர்பனைசேஷன், டவுன் பிளானிங் ரெண்டுமே நடக்குது. ஸோ இந்த பண்பாடுகள் ஆரம்ப காலத்தை பற்றி தான் விவரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பண்பாடு பொறுத்த வரைக்கும் மெகாலித்திக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இல்லை மெகாலிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெகாலிக் அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய கற்களாலான அமைப்போ இல்லை பொருளோ தான் மெகாலிக் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் படிச்சிருப்போம் நிறைய இதில் எக்ஸ்பெஷலின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொலி ஆகட்டும் இல்லைனா பதிற்று பத்தாலையும் சில பாடல்களை நடுக்கல் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த நடுக்கல் அப்படின்றது ஒரு மெகாலித்திக் தான். ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா கற்களால் சிதைக்கி ஒரு பாறைகள் இருக்குது, அந்த கற்களால் பாறைகள் வரைஞ்சிருக்காங்க, இல்லை நடுக்கல் அமைத்திருக்காங்க, இல்லை அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது கற்களால் அமைக்கப்பட்ட எல்லா பொருளுமே மெகாலித்திக் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ மெகாலித்திக் அப்படின்றது தோராயமாக நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா கிமு 1000லேருந்து கிபி 300கள் வரைக்கும் மெகாலித்திக் கற்காலம் ஒருத்தரை பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுவும் எப்படின்னா பெருங்கற்கால பண்பாடுன்னு சொல்லுவோம் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும். இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாறைகளோ இல்லை கல்லையோ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கல்லறைகள்லாம் வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கட்ட வழக்கம் வச்சுருக்காங்க. ஸோ தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருங்கற்காலம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவுடைய பெருங்கற்கால பண்பாட்டு ஒரு முக்கிய மையமாக திகழ்ந்ததுன்னு சொல்லலாம். ஸோ பெருங்கற்காலம் அப்படின்னும் போது நம்ம மற்ற இந்தியாவுக்கு இல்லாமல் தென்னிகத்திலையுமே நல்லா சிறந்திருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அங்கே என்ன இருக்குன்னா சிஸ்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, டால்மென்கள், தாழிகள். நான் முதலே சொன்ன மாதிரி தான் சிஸ்ட்கள் அப்படின்னா என்னன்னா நிலத்தடியில் உள்ள கல் பெட்டகங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நிலத்துக்கு கீழே ஒரு கல் புதைச்சிருக்காங்க, உள்ள பானை புதைச்சிருப்பாங்க தெரியுங்களா? அந்த பானைக்குள்ள காயின்ஸோ இல்லைனா என்ன அவங்களுக்கு தேவையான ஆபரணங்களோ இல்லை ஏதாச்சும்
வந்து உபயோகப்படுத்தக்கூடிய பொருள வந்து அந்த பானைக்குள்ள வச்சு புதைக்கிறது பழக்கமா இருந்திருக்கு, அந்த காலத்து மக்கள் கிட்ட. அந்த மாரி நிலத்துக்கு கீழ உள்ள கல் பெட்டகங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சிஸ்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. டால்மென்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க இந்த 1000ல் ஒருவன் படத்துகள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தாழிகள் அந்த தாழிகள் தவிர அவங்களுக்கு தாழிகள் வந்து மியூசியம்ல பார்த்துருப்பீங்க. நீங்க வந்துட்டு பெரிய பெரிய மியூசியம்ஸ்ல பார்ப்பீங்க. ஒரு ட்ரம் மாரி இருக்கும் ஆக்சுவலா அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா, அது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூர்ல வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இருந்திருக்கு. இதுக்கான எடுத்துக்காட்டா ஆதிச்சநல்லூர்ல இந்த மாரி நெறைய இருந்திருக்கு. இறந்தவர்களோட புதைக்கிற பழக்கத்த தான் பெரிய மண்பாண்டமா இருக்குங்க. ஓகேங்களா. அதான் ஹன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த தாழிகள் அந்த பெரிய அந்த மண்பாண்டத்துல தான் புதைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஓகே ஸ்டோன் சர்க்கிள்னா என்னன்னா, ஒரு கல் இருக்குன்னா, அத சுத்தி வந்து என்னன்னா, கற்கள் வந்து வட்ட வடிவில இருக்குமாம். நான் அது எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு கோயில் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸ்டோன் வந்து சுத்தி, சுத்தி, சுத்தி இருக்கும். அதிலயே ஒரு வந்து ஒரு ஆ ஒரு எப்படி சொல்றது? இறைவனுடைய சிலை வந்து இருக்கும். ஓகேங்களா. அந்த கோவில் பேர் எனக்கு தெரியல. தெரிஞ்சா சொல்றேன். அந்த மாரி ஒரு கல் வச்சிருப்பாங்கன்னா, சுத்தி, சுத்தி, சுத்தி சின்ன, சின்ன கல் வச்சிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஸ்டோன் சர்க்கிள்ன்னு சொன்னாங்க. இந்த டால்மென்கள் அப்டின்னா, செங்குத்தா இருக்குமா. ஓகேங்களா. இது எப்படி இருக்குன்னா, ஒரு மேல வந்து ஒரு கல் இருக்கும். ஓகேங்களா. அந்த கல் வந்து மூடுற கல்லாம். ஓகேங்களா. மூடுற கல்லு. அந்த அமைப்புல வந்து கீழ 2 கல் இருக்கும். ஓகேங்களா. நீங்க இதுக்கான ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் 1000ல் ஒருவன் படத்துல வரும். அந்த ஓடி போற அந்த ஈகிள் மேல வரும். அங்கருந்து ஓடி போற சைட்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கல்லேருந்து ஓடி போவான். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டால்மென்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப மெகாலித்திக் பொறுத்தவரைக்கும் இதான் பேசிக். ஸோ இரும்பு தொழில்நுட்பத்தின் அறிமுகம். ஸோ மெகாலித்திக் பொறுத்தவரைக்கும் கல்லுலால வந்துட்டு என்ன பண்ணாங்க, கருவிகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கல்லால வந்து எல்லாமே செய்றாங்க. அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸுமே கல்லால வந்து என்ன பண்றாங்கன்னா, பாறைகள்ல ஓவியங்கள் தீட்டுறாங்க. நெறைய இந்த மாரி கல்லே பண்றாங்க. அந்த மெகாலித்திக் பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு வந்து கல்ல ஓவியங்கள் தீட்டுனாங்களான்னு கேட்டா இல்ல. லேட்டர் டேஸ்ல வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இரும்பு வந்து எப்ப அறிமுகமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அயர்ன் டெக்னாலஜி அப்படின்னா, அயர்ன் ஏஜ் வந்து எப்ப இந்தியாவுலனா, கிமு 1000ல அந்த டைம்ல வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. பெருங்காலம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பெருங்கற்காலத்துடைய பண்பாட்டுல இரும்பு யுகமும் வந்து ஒண்ணா இருந்திருக்காமா. இப்ப மெகாலித்திக்கோட பீரியட்லயுமே இரும்புடைய யுகமே ஒண்ணா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ விவசாயத்த பொறுத்தவரைக்கும் இரும்பு வந்து இருக்கு. அந்த விவசாயத்துல எதுக்கு இரும்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அயர்ன் அப்படின்றது விவசாயத்த பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். டிராக்டர் இப்ப மாடர்ன் டெக்னாலஜி இன்னுமே பெஸ்ட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து மண்வெட்டி, களவெட்டி, கலப்பைன்னு சொல்லுவாங்க. அது யூஸ் பண்றதுக்கோ, இல்ல கோடாரிக்கோ, இல்ல மரங்கள் வெட்டுவதற்கோ, இல்ல அந்த மாரி இதுக்கு கூர்முனையா இருக்கக்கூடிய இப்ப சீட் ட்ரில்லிங் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வந்து மேபி யூஸ் பண்ணியிருக்கலாம். நமக்கான அது ஆதாரம் கிடைக்கல. இன்கேஸ் அவங்க யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. இந்த மாரி ஒரு பெரும் புரட்சிய வந்துட்டு இந்த அயனேஜ் காலத்துல வந்து நெறைய ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது கடினமான வனப்பகுதியை திருத்தி விவசாய நிலமாக உதவுது. வேற எதுக்காக அயன் யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இந்நேரத்துக்கு உங்களுக்கு வந்து யோசிச்சிருப்பீங்க. அடுத்து நான் என்ன பாயிண்ட் வரும்னு. இப்போ ஒரு காடுகள் இருக்கு. அது வந்து மேய்ச்சல் நிலம் இல்ல. கரடு முரடா இருக்கு. அது வந்து நன்சை நிலம் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த புன்சை நிலமா இருக்கு. அத வந்து திருத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளே பார்த்துக்கோங்களேன். இப்போ ஊர்ல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த மரீசின்னு சொல்லுவாங்க நடந்து போறது. அது கீழ வந்து பக்கத்துல வந்து ஒரு புதர்லாம் இருக்கு. இல்ல வேற ஏதாவது கரடு முரடு இல்ல பூண்டு செடிலாம் இருக்குன்னா, என்னப்பா அகற்றிருவோம். அத அகற்றிட்டு அதுக்கப்புறம் நார்மலா விளைச்சல் வந்து கொண்டு வருவோம். இல்லன்னா வந்து வழி விடுவோம். அந்த புதிய செடிக்கு, நட்ட செடிக்கு. ஸோ அதே வந்து அந்த ஒரு ஃபாலோ பண்ணி தான் இந்த விஷயம் வந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மண்வெட்டியும், இரும்பு கலப்பையும் வந்து நிலத்த வந்து ஆழமா உழுது என்ன பண்றாங்கன்னா, விவசாய உற்பத்தி புரொடக்ஷன அதிகரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அயனேஜ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பா மெகாலித்திக்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நகர வாழ்க்கையும் கைத்தொழில்களும். ஸோ வந்து முன்னாடி பார்த்தாச்சு அர்பனைசேஷன் எப்படின்றது, டவுன் பிளானிங் எப்படின்றது, ஹராப்பா எப்படின்றது, மெகாலித்திக்ல எந்த அளவுக்கு இரும்புடைய பயன்பாடு வந்து விவசாயத்துக்கு யூஸ் ஆனது அப்படின்ற மாரி பார்த்துட்டோம். இப்போ நகர வாழ்க்கை அப்படின்னு சொல்லியாச்சு. நகர வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் விவசாயம் இருக்கும். ஆனால் அந்த டவுன் பிளானிங் இது கம்பேர் பண்ணும்போது வில்லேஜஸ் கம்பேர் பண்ணும்போது நகர வாய் வாழ் ஆம் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது விவசாயம். ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி வாங்கிப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கிராஃப்ட் பொருள் எல்லாமே அவங்க கிட்ட குடுப்பாங்க. ஓகேங்களா? சரி ஓகே. என்ன பண்ணுவாங்க நகரத்தோழர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கைவினை பொருட்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்மளுடைய ஹிஸ்ட்ரி வரலாற்று புத்தகத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெசபடோமியால வந்துட்டு சரி, எஜிப்ட்லயும் சரி, சில மன்னர் குபு மன்னரும் சரி, மெசபடோமியால இருக்கக்கூடிய சில இடங்கள்லுமே நமக்கான அந்த பார்ட்டர் சிஸ்டம் பண்டமாற்று முறை இருந்ததுக்கான சான்றுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு அவங்க வந்து வெல்த்தா அழகா பண்ணியிருக்காங்க. கிராஃப்ட் ஒர்க் பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த மாரி கைவினை பொருட்கள்லாம் பண்றாங்க. இரும்புடைய வருகை எப்படி இருக்குன்னா,
விவசாயம் செழிச்சிருக்குன்னு முதல்லயே பார்த்துட்டோம். நெறைய புதிய தொழில்கள்லாம் உருவாகுது. வளையல் செய்றதாகட்டும், இல்ல அரண்மனை கட்டுறவங்களுக்காகட்டும், தச்சர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அதாவது மர வேலை செய்றவங்களாகட்டும், இல்ல உலோக வேலை செய்றவர்களாகட்டும், நகை பணியாளர்கள், நெசவாளர்கள், கைவினையாளர்கள், வணிகர்கள் இந்த மாரி எல்லாத்துக்குமே இரும்புடைய பயன்பாடு தேவைப்படுகிறது. இரும்புடைய பயன்பாடு அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. ஸோ வந்து கிராம பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும், நகர பொருளாதாரத்துக்கு மாற்றத்த குறிக்கிறது இந்த இரும்பா தான் இருந்ததுன்னு சொல்றாங்க. அந்த இரும்பின் மூலமா தான் கிராஃப்ட் செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. கிராஃப்ட்ட பத்தி பார்த்துட்டோம் மேம். நெக்ஸ்ட் என்ன பெருசா செஞ்சிட போறாங்க விவசாயம் இல்லாம அப்படின்னு கேட்டுச்சுன்னா, பாட்ரி ஓகேங்களா? மண்பாண்டங்கள். இப்ப இருக்க காலகட்டத்தில கிளே அண்ட் தென் வந்து பாட்ரி அப்படின்றது கிராஃப்ட் ஒர்க் தான். பட் ஆனா ஒரு பிசினஸ் இல்ல. ஒரு ப்ரொஃபஷன் இல்ல. நம்ம கத்துக்கலாம். இப்போ நீங்க நெறைய சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ, ஹீரோயின்ஸ் ஆகட்டும், நான் வந்து கே ட்ராமா, சி ட்ராமா அந்த மாரி ஆகட்டும், பாட்ரி பண்றது அப்படின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் ஒரு டைம் எப்படி சொல்றது? ஒரு டைம் கழிக்கிறதுக்கு மாரி இருக்கும். ஆனா, அந்த காலத்துல ஒரு வேலையாவே பண்ணியிருந்தாங்க. இப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ரொம்ப ரேண்டமா பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தொழில்கள்லாம் இருக்கும். பெருமளவு இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பாட்டரிலேயே நெறைய வந்து விஷயம் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஹார்ட் ஒர்க்லாம் நெறைய பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பூ வரைவாங்க. அவங்களுக்கு தேவையான ஓவியங்கள் வந்து வரைவாங்க. இந்த மாரி நெறைய பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்டா எந்த கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பல் நிற மட்பாண்டங்கள் இருக்கும். அந்த காலம் எதை சார்ந்தவர்கள்னா, பெயிண்டட் கிரே வேர்ன்னு சொல்லுவாங்க. பிஜிடபிள்யூ காலத்தை சேர்ந்தவைகள். தென்னிந்தியாவ பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, பிஜிடபிள்யூனா எக்ஸாக்ட்டா எப்படி சொல்லணும்னா, இப்ப அந்த குருஷேத்திரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அர்ஜுனருக்கும் அந்த போர் நடந்ததுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த காலத்துல இந்த பானைகள் யூஸ் பண்ணப்பட்டதாகவும், அந்த காலகட்டத்தை சேர்ந்ததாகவும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து தென்னிந்தியாவ பொறுத்தவரைக்கும் கருப்பும், சிவப்பு மட்பாண்டங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் பிளாக் அண்ட் ரெட் வேர்ன்னு சொல்லுவாங்க. பிஆர்டபிள்யூ வந்து சொல்லுவாங்க அந்த காலகட்டம். சரி, ஓகே. இத தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத காலம். வேத காலம் பொறுத்தவரைக்கும் 3 வேத காலமா பிரிப்பாங்க. எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா 2. ஏன்னா முன்வேத காலம், பின்வேத காலம்னு சொல்லுவாங்க. இந்த முன்வேத காலத்துல பொறுத்தவரைக்கும் என்னலாம் நல்ல விஷயம் இருக்கோ, அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு, அத கெட்டதா மாத்துறது தான் பின்வேத காலத்துடைய ஒரு வேலையாவே வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்வேத காலத்த பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கான சுதந்திரம் இருந்தது. ஆண், பெண் இருவருமே வந்து மதிக்கப்பட்டார்கள். கோயில்கள் பெருசாக இல்லை. அந்த இப்போ கோயில்கள்லனா அந்த பூஜைகள் எல்லாமே வந்துட்டு கரெக்ட்டா நடத்துனாங்க. யார் வேணாலும் கலந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாரி. ஓகேங்களா? ஸோ அதுவே என்ன ஆகும்னா, பிற்காலத்துல கோயில்கள் அதிகமா கட்டப்படுவாங்க. பின் வேத காலத்த பொறுத்தவரைக்கும். அண்ட் தென் பெண்கள் வந்து அடிமையாக்கப்படுவார்கள். ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாகும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, முன் வேத காலத்துல பயன்படுத்தப்பட்ட எல்லா விஷயங்களும் பின் வேத காலத்துல மாத்துவாங்க. ஸோ வந்து இதோடைய ஆரியர்கள் வந்து இந்தியாவுல குடியேறுறாங்க. அவர்கள் மூலியமா தான் வேத காலம் ஸ்டார்ட் ஆகுது. கிமு 1500லேருந்து 600கள் வரையிலான காலத்த குறிக்கிறது. முன் வேத காலம் பொறுத்தவரைக்கும் ரிக்வேதம் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ முதலில் தோன்றப்பட்ட வேதம் அப்படின்னு கேள்விகள்ல வந்தா ரிக்வேதம் குடுக்கலாம். ஸோ கிமு 1500லேருந்து 1000 அப்படின்னும்போது என்னன்னா, பின்வேத காலம் இருக்கும். ஸோ இந்த ரிக்வேத காலம் தோன்றப்பட்ட ஆண்டுகள் கேட்டா கிமு 1500லேருந்து 1000. பின்வேத காலத்துடைய ஆண்டுகள் கேட்டா 1000லேருந்து 600. ஸோ பார்த்தீங்கன்னா, அதாவது இயர்லி வேதிக் அண்ட் தென் வந்து என்ன பண்ணலாம் லிட்டர் வேதிக்ன்னு சொல்லுவோம். ஸோ குடியேற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரியர்களுடைய மைக்ரேஷன்ஸ் பத்தி, அவங்களுடைய பூர்வீகம் பத்தி பார்ப்போம். ஸோ குடியேற்றம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஆரியர்கள் அப்படின்றவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்றது நமக்கு இப்பயுமே ஒரு கொஸ்டின் மார்க் தான். மேக்ஸ் முல்லர்லேருந்து நமக்கு வந்து நெறைய பேர் திலகு வரைக்கும் அவங்கவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. இல்ல அவங்க சென்ட்ரல் ஆசியாலேருந்து வந்தாங்க. இல்ல அவர்கள் வந்து எங்கேயோ வந்துட்டு அந்த அந்த இடத்துலேருந்து வந்தாங்க. இல்ல இவங்க வந்து இந்தியர்களா தான் இருந்தாங்க அப்படின்ற மாரி ஆசியாவிலேருந்து வந்தாங்க. இந்த மாரி பல வந்துட்டு ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வச்சிருக்காங்க. ஆனா புத்தகத்துல வந்து இந்த எல்லாரும் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்றது ஒரு டேபிள் இருக்கும். அதுவும் படிச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட்டா போட்டிருப்போம். வேணா ஷார்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ குடியேற்றம் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, ஆரியர்கள் அப்படின்றவங்க சென்ட்ரல் ஆசியா, அதாவது மத்திய ஆசியாவிலேருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் முல்லர் அவர்கள் சொல்றாங்க. எங்க? மத்திய ஆசியா, மேக்ஸ் முல்லர் மாமான்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ படிப்படியா என்ன பண்றாங்கன்னா, சப்த சிந்து சப்தம்னா 7ன்னு சொல்லுவாங்க. அந்த சப்த சிந்து 7 நதிகள் பாயும் பகுதியில ஆரியர்கள் வந்து குடியேறுறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதோட கிளை பகுதிகளா சிந்துவும் அதோடைய கிளை நதிகளும் இருக்காமா. ஓகேங்களா? இது 7 நதிகளுடைய பாயும் நதிகளுடைய கிளையா வந்து சிந்துவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாக்ட்டா எந்த பகுதியில வந்து ஆரியர்கள் வந்து குடியேற்றம் ஆனாங்க அப்படின்னா, இந்தியாவுல வடமேற்கு இந்தியாவுலயும், பஞ்சாப்லயும். ஓகேங்க. சப்த சிந்து பஞ்சாப்ல இருக்கு. ஸோ வந்து இங்க தான் குடியேற்றம் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் முல்லர் அவர்கள் சொல்றாங்க. சரி, ஓகே. ஆரியர்களுடைய பூர்வீகம் சொல்லிட்டீங்க. ஸோ மத்திய ஆசியால சொல்றீங்க.
அப்ப அவங்களுக்கான சில கோட்பாடுகள்லாம் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த கோட்பாடுகள் தான் வேத கோட்பாடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரியர்களுக்கான வேத கோட்பாடுகள், மத்திய ஆசிய கோட்பாடுகள் வந்து என்ன ஆகுதுன்னா, சென்ட்ரல் ஏசியன் தியரி பரவ ஆரம்பிக்குது. நெறைய பரவ ஆரம்பிக்குது. மக்களாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் ஆரியர்களுடைய வருகை என்ன ஆகுதுன்னா, ஆளுமைத்தன்மை அதிகரிக்கிறது. ஓகேங்களா? ஸோ வந்தது அவங்க மைக்ரேட் பண்ணி வராங்க. அந்த மக்கள் அத ஏத்துக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், மக்களோட மக்களா இல்லாமல், "நான் உன்னை ஆளுவேன்" அப்படின்ற மனப்பான்மை ஆரியர்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ ஆரியர்கள் வந்து எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ ஐரோப்பியரை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா? இந்தியா, ஐரோப்பாவை சேர்ந்தவர்கள் ஆரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இதெல்லாம் முடிஞ்சது. இப்ப ஆரியர்கள் பொறுத்தவரைக்கும் எப்படி வந்து இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகம் வந்து ஆரியர்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக மற்றும் அரசியல் நிறுவனங்கள் பரிணாமம் எவால்யூஷன் ஆஃப் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொறுத்தவரைக்கும், இப்ப இருக்க சமூகத்த வந்து நம்ம ஆரியர்களுடைய சமூகத்த தான் ஃபாலோ பண்றோம் அப்படின்னும் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து மெகாலித்திக் காலங்கள்லயோ, இல்ல மத்த காலங்கள்லயோ நமக்கு எப்படி இருந்தது அப்படின்னா வந்துட்டு, மக்கள் வந்து அந்த செய்யும் தொழில வந்து அந்த அளவுக்கு வைக்கல. இவர்கள் வந்து இந்த வேலை செய்கிறார்கள், அவர்கள் இந்த வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்களே தவிர, அத பிரிக்கல. ஆக்சுவலா வேலையின் கணக்கு வந்து பிரிக்கல. ஓகேங்களா? ஆனால் ஆரியர்கள் வந்ததுக்கப்புறம் வேலைய அடிப்படையா பிரிக்கிறார்கள். எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஆரியர்கள் வந்து அரசியலமைப்பு எப்படின்னா, குலம். அதாவது குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. குடும்பம்க்கு அப்புறம் கிராமம். கிராமம்க்கு அப்புறம் விஸ்ல வந்து குலாம், கிளான் அப்படி எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்ப வந்து ஒரு குரோனாலஜிக்கலா கேட்கறாங்க. ஆரியர்களுடைய குடும்பத்த பத்தி, எவால்யூஷன் பத்தி. நம்ம குலம் இருக்கு, குடும்பம் இல்லன்னா, அங்க குடும்பம் இருந்தாலும் கரெக்ட் தான். கிராமம் இருக்கு, விஸ்ன்ற இடத்துல வந்து குலாம் இருக்கு, இல்ல கிளான் இருக்குனாலும் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் ஜனா அப்படின்னா பழங்குடி அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியா நிலைகள் வந்து பிரிக்கிறாங்க. இந்த குரோனாலஜிக்கலோட கால வரிசைப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நெக்ஸ்ட் ஜனா இருக்காங்க. இந்த ஜனா அப்படின்றவங்க யாரு வந்துட்டு தலைவரா இருப்பாங்கன்னா, ராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜன தான் அரசன் அப்படின்னு அழைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ராஜனுடைய அதிகாரம் வந்து சபான்னு சொல்லுவாங்க. சபா, சமிதி அப்படின்னு 2 படிச்சிருப்பீங்க. சபானா ஓல்டர் பீப்பிள், எல்டர் பீப்பிள் இருப்பாங்க பார்த்தீங்களா? மூத்தோர்கள் குழு, மக்கள் ஓகேங்களா? மற்றும் சமிதினா பீப்பிள் மட்டும் இருப்பாங்க. நார்மல் பீப்பிள்ஸ் இருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து பொதுக்குழு வந்து கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சமூக அமைப்பு பொறுத்தவரைக்கும் இவர்கள் வந்து பேட்ரியார்ச்சியல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து எப்படி வந்துட்டு இப்ப தாய் வழி கடவுள் வந்து ஹராப்பா நாகரிக மக்கள், சிந்துவெளி மக்கள் வந்து பயன்படுத்தி கொண்டாடினாங்களோ, இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, பேட்ரியார்ச்சியல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. தந்தை வழி சமூகத்த வந்துட்டு சமுதாயம் வந்து ஏற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து மாறுதல் எப்படி ஆகுதுன்னா, தந்தை வழி சமூகத்த வந்து நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்ற மாரி சமூக அமைப்பு இருக்குது. பேட்ரியார்ச்சியல் இருக்கு. சரி, ஓகே. இந்த வர்ணாசிர முறை வந்து எந்த காலத்துல தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்த காலத்துல தான் வர்ணாசிர முறை தோன்றுச்சு. சரி மேம், அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா, வர்ணாசிரமம் கிடையவே கிடையாது. மக்கள் எல்லாமே அரசன் அப்படின்ற ஒருத்தன் இருப்பான், ராஜன் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு கீழ இருப்பாங்க. அதுவும் அடிமையாக இருக்க மாட்டார்கள். மரியாதை நிமித்தமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெல் இருந்து விளைஞ்சா அத எடுத்துட்டு போய் குடுக்கறது, எல்லாமே. அதேபோல அரசனும் மக்களை மதித்தான். சிபி சக்கரவர்த்தியிலிருந்து மனு சக்கரவர்த்தி வரைக்கும் அவங்க ரீசென்ட்டா வாழ்ந்தவர்கள். அவங்க வந்து அவ்ளோ முன்னாடி இல்ல. அவர்கள் போல தான் அந்த காலத்து மன்னர்கள் வந்து இருந்தாங்கன்னு சொல்றாங்க. சில பேரு மன்னர்கள் அப்படின்னா, நம்ம கேட்ட கதைகள்ல வந்து நெறைய வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கதைகள்லாம் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ தசரதன் பொறுத்தவரைக்கும் 10,000 பொண்டாட்டிகள் இருந்தது. இவங்க ஸோ அந்த மாரியும் சில மேபி அது நமக்கு உண்மையா பொய்யான்னு தெரியல. இந்த மாரி ஒன் டைப் ஆஃப்ல இருக்காங்க. மீதி இருக்க அரசர்கள்லாம் மக்கள் மீது மிகுந்த மிகுந்த மரியாதை வச்சிருந்த மக்கள் அரசராவும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவர்களுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, வர்ணாசிரம முறை ஸ்டார்ட் ஆகுது. செய்யும் தொழில வந்துட்டு அடிப்படையில என்ன பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பிராமணர், சத்திரியர், வைஷ்ய, சூத்ராஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த தன்மை வந்து வளர்ந்து இப்போ வரைக்குமே அவர்கள் செய்யும் தொழிலை வைத்து தான் நம்ம வந்து கேஸ்ட் அப்படின்ற விஷயமே பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பிராமணர் அப்படின்றவங்க மந்திரங்களையும் வேதங்களையும் ஓதுபவர்களே பிராமணர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சத்ரியாஸ் அப்படின்றவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போர்களுக்கெல்லாம் போறாங்க அப்படின்றவங்க சத்திரியர்கள். வைஷ்யர்கள்லாம் வணிகரம் செய்கிறவர்கள். சூத்ராஸ்னா அதுக்கு கீழே சின்ன சின்ன வேலைகள் விவசாயம் செய்கிறவர்கள். அது மற்றும் சில பேர் வந்து சொல்லலாம். ஸோ அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய படைக்கு கீழே இருக்கக்கூடிய அரசனுக்கு ஃபர்ஸ்ட்டு அரசனுடைய தான் பிராமணர்கள் கோட்ல இருப்பாங்க. அந்த கோட்ல இருக்கவங்களுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சத்திரியர்கள், படைவீரர்களுக்கு அப்புறம் என்னன்னா பார்த்தீங்கன்னா வைஷ்யர்கள். வைஷ்யர்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூத்ராஸ் வருவாங்க.
ஸோ வந்து இந்த தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகிழ்வுத்தன்மையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சமூக அமைப்பு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து சமுதாயத்தில மரியாதையும், சுதந்திரமும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. மேம் நீங்க இல்லன்னு சொன்னீங்களே, பேட்ரியார்ச்சல் இருந்ததே. நீங்க அங்க போயிட்டு நீங்க வந்துட்டு தாய் வழி இது பண்ணாங்க. எங்க தந்தை வழி தானே. ஸோ ஆண்கள் வந்து டாமினன்ஸா இருப்பாங்கன்னு சொன்னீங்க கேட்டா, கரெக்ட். ஆக்சுவலா நான் சொன்னது வந்து 100% கரெக்ட். ஆனா இவங்க சொல்றதுடைய சமூக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்வேத காலத்தில இருந்த சமூக அமைப்பு. பின்வேத காலத்திலயும் சில பேர் இந்த ஸ்டீரியோடைப்லாம் உடைச்சிட்டு வந்த சில பேர் இருக்காங்க. அவங்கள்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா, அபலா, கோஷா போன்ற பெண் அறிஞர்கள் இருப்பாங்க. இந்த அபலா இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய உரையாடல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு புத்தகமாவே வந்துட்டு வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அந்த புத்தகம் வந்து நமக்கு இப்ப மேபி புரியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த அவர்கள் பேசிய கான்வர்சேஷனையே ஒரு புத்தகமா வெளியிடுற அளவுக்கு அந்த பெண் வந்து அவ்ளோ அறிவாற்றல் மிகுந்த இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, சமூக அமைப்பு பார்த்தாச்சு. பொருளாதார நிலை எப்படின்றதுன்னா, முக்கியமான தொழில் அப்படின்னும்போது வேத காலத்துல எப்படின்னா, உங்களுக்கு கால்நடை மேய்ச்சலும், போர் வந்து பிரதானமா இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பாஸ்டரலிசமும், கால்நடை மேய்ச்சலும் உங்களுக்கு அதிகமா இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ செல்வங்கள் அப்படின்னா, மாடு வந்துட்டு அங்க செபு அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்குங்களா? ஹராப்பால. இங்கே வந்து மாடுகள செல்வம்னே வந்து அழைக்கிறாங்க. பசு அப்படின்னு சொல்றாங்க. செல்வத்துடைய முக்கிய வடிவமா வந்துட்டு கருதப்படுறது தான் இந்த மாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. பசுக்கள் வந்து பிடிப்பதற்காக போர்கள் வந்து நடக்குமாம். கவிஷ்தி அப்படின்னு சொல்லுமா அந்த போர்கள். இது ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காஞ்சி திணை, வஞ்சி திணை, அதுக்கப்புறம் வந்துட்டு இது மாரி இருக்கும்ல. ஸோ வந்து ஆணிரைய வந்து கவர்ந்துபுட்டு போறதுனால, மதில வந்து மதில் மேல் அந்த இதெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா? ஆணிரை கவர்தலால் வந்து மன்னன் வந்து இந்த நாட்டுக்கு வந்து போர் புரிந்தான். அதே சேம் விஷயம் முன்னாடி காலத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விவசாயம் வந்து 2வது தொழிலாக இருந்ததுன்னு சொல்றாங்க. யவா அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா, பார்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கே வந்து இந்த எக்ஸாக்ட்டா நீங்க அந்த வேர்ட பாருங்க. யவா அப்படின்னு இருந்தால், அதுவும் எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹராப்பா இல்லாம உங்களுக்கு வந்துட்டு இவங்கள்ல வேத காலத்துல இருந்த யவனா பார்லி. இதுவே யவன பிரியா அப்படின்ற வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, மிளகுடி பிரியர்கள் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை தமிழ் புத்தகங்கள்ல வரும். ஸோ ஓகே. இப்ப சமூக நிலை பார்த்தாச்சு, பொருளாதார நிலை பார்த்தாச்சு. இப்ப என்ன அப்படின்னா, மதநிலையும் அவருடைய கடவுள்கள் பத்தி பார்க்கலாம். மதநிலை பொறுத்தவரைக்கும் நேச்சர வொர்ஷிப் பண்றாங்க. நேச்சருடைய வழிபாடுகள் அதிகமா இருந்தது. பிரதானமாகவும் இருந்தது. யாகங்களும் பலியிடும் உடைய முக்கிய வழிபாடாவும் முறைகளா வந்து யாகங்கள் பண்றாங்க. பலியிடுறதுமே வந்து ஒரு முக்கிய வழிபாடா வந்துட்டு இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வேத கடவுள்கள் பொறுத்தவரைக்கும் என்னென்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரன் அவர்கள், அக்னி அவர்கள், வருணன் அவர்கள், சூர்யா மற்றும் சவித்ரி அவர்கள், பிருத்திவி அவர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஐம்பூதங்கள்னு சொல்லுவோம். இல்ல பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம். ஓகே. நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், இந்த பூமி எல்லாமே. ஸோ அந்த மாரி இந்திரன் அவர்கள் என்ன அப்படின்னா, போர்க்கடவுளாவும் கும்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான கடவுளாக வேத காலத்தில வணங்கியவர்கள் இந்திரன். இடி மின்னலுடைய கடவுளா வந்து இருந்திருக்காரு. புரந்தரா அப்படின்னா கோட்டைகள அழிப்பவர்ன்னு சொல்லலாம். ஸோ கோட்டைகள அழிப்பவர் யாருன்னு கேட்டா இந்திரன் அவர்கள். அந்த இடத்துல இந்திரன் அப்படின்ற ஆப்ஷன் இல்லனா புரந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா போடலாம். அக்னி உங்களுக்கே தெரியும். நெருப்பு கடவுள். மனிதர்களுக்கு கடவுளுக்கு இடையே உள்ள தூதுவர் வந்து நெருப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. வர்ணன் அவர்கள் நீர் ஒழுங்கு மற்றும் அண்ட விதி கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிதா அப்படின்னு மேபி வர்ணன் இல்லனா ரிதா அப்படின்ற சூஸ்க்கு போயிருங்க. சூர்யா மற்றும் சவித்ரினா உங்களுக்கே தெரியும். காயத்ரி மந்திரம் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து காயத்ரி மந்திரமோ இல்ல சூரிய நமஸ்காரமோ வந்துட்டு சொல்லி அந்த கடவுள வழிபடுறதாவும் இருந்திருக்கு. இதுவுமே நேச்சர் வொர்ஷிப்ல தான் வரும். இத தவிர்த்து பிருத்திவி அதுவுமே நேச்சர் தான். பூமி வந்து கடவுளாக எப்படின்னா பேர் அண்டத்தை யுனிவர்ஸே கடவுளாக வந்து வணங்குகிறார்கள். அது பேர் அதிதி அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியினுடைய அதாவது அந்த பேர் அண்டம் யுனிவர்சல் கேலக்ஸி எல்லாத்தையுமே கடவுளா வணங்குறது அதிதி. உஷா அப்படின்னா விடியற் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? உஷா அப்படின்னா உஷ்ணம்னா ஹீட். அப்போ வந்து உஷ்ணம் ஆகுது சூரியன். ஸோ வந்து ஹீட் வெளிவருது. ஸோ அப்போ என்ன சொல்லுவோம்? உஷா அப்படின்னா விடியற் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்திரன், அக்னி, வருணன், சூர்யா, சவித்ரி, பிருத்திவி, அதிதி, உஷா, ரிதா அண்ட் புரந்தரா இந்த பேர்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பின்வேத காலம் வந்தாச்சு. ஸோ பின்வேத காலம் வந்து இதிகாச காலங்கள்னாவே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அவ்ளோ சாஸ்திரங்கள், வேதங்கள், அடிமை, பெண் அடிமையாக்குதல், சுதந்திரம் பறித்தல், ஆண்களுடைய டாமினன்ஸ் ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு காலம். இப்போ போய் ஒரு டைம் மிஷின் இருக்கு. அந்த காலத்த அழிக்கணும்னா தாராளமா போய் பின்வேத காலத்த அழிச்சிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டர் வேதிக் எபிக் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பின்வேத காலத்த பொறுத்தவரைக்கும் காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1000லேருந்து 600 தான். ஆரியர்கள் வந்து சப்த சிந்துவிலிருந்து வருவாங்க. கிழக்கு நோக்கி வராங்க. கங்கை சமவெளியில இருக்காங்க. எக்ஸாக்ட்லா கோசலம் மற்றும் விதிகேதம், குரு பாஞ்சாலம் பகுதிகள விரிவடைகிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டத்தில நமக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாரி சில நூல்கள் வந்து அந்த நூல்கள் வந்து ரொம்ப அழகான ஒரு வர்ணனை கொண்டிருந்த நூல்கள் இருக்கும். அந்த நூல்கள் இந்த காலத்துல தான் வந்துச்சு. ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்கள்.
அரசியல் நிலை பார்த்தோம் எப்படின்னா, ஜனா அப்படின்னா பழங்குடி என்ற வார்த்தை மறைந்து ஜனபதா அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகேங்களா. ஸோ நாடு, பிராந்தியம் என்று பெரிய பிரதேசங்கள் உருவாயின. ஸோ முன்னாடி பார்த்திருப்போம். அது முன்வேத காலத்து இயர்லி வேதிக் பீரியட்ல ஜனபதா அப்படின்னா என்னன்னா, ஜனானா பழங்குடி மக்கள். அந்த அப்படின்றது மறைஞ்சு ஜனபதா அதாவது நாடு, பிராந்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரதேசங்களா உருவாகுது. ராஜன் அப்படின்றவன் ஒரு மன்னரா மாறுறாரு. ஸோ ராஜன் அப்படின்றவர் தலைவரா இருந்து மன்னரா மாறுறாரு ஓகேங்களா. அவருடைய அதிகாரம் வந்து அதிகமாகுது. சபா மற்றும் சமிதி அவற்றின் முக்கியத்துவத்தை வந்து இழக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ சபா சமிதி அப்படின்றது எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்களேன். ஊரில் இருக்க எல்லாத்தையும் மக்களை கூட்டி சமிதியை வச்சு என்ன தப்பு, என்ன நல்லது நடக்கலாம், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயமே போய் நான் என்ன செய்யறனோ அதை நீங்கள் ஏற்றுக்கணும், நான் செய்யலனாலும் ஓகேன்ற ஒரு சிஸ்டம் இப்போ இருக்க பாலிடிக்ஸ் சிஸ்டம் வருதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அரசு பரம்பரை உரிமை ஹெரிடேட்டரி கிங்ஷிப் வந்து வலுப்பெற ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி யார் வந்து அந்த கலைகள்லையும் சரி, அவர்களுடைய வார்த்தைகளையும் சரி, குரு வந்து என்ன சொல்கிறார் அந்த எல்லாத்துலையும் நாலேஜ்லேயும் சரி, டேலண்ட்லேயும் சரி, யார் வந்து அப்படி இருக்காங்களோ அப்படி எடுத்துக்கிட்டது போயிட்டு ஹெரிடேட்டரி முறை வந்து வர ஆரம்பிக்குது. என் பையன் இப்போ இருக்க மாதிரின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அது எப்படி என்னன்னா சக்கரவர்த்தி ஏக்கராட் போன்ற பட்டங்களும் இந்த பின்வேத காலத்தில் தோன்றுது. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். சக்கரவர்த்தின்னு விட்டுருவாங்க, ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஏகராட் என்ற போன்ற பட்டங்கள் எந்த காலத்தில் தோன்றியது அப்படின்னு சொல்ல நம்ம இது படிச்சதே இல்லையே அப்படின்னு சொல்லாதீங்க. ஏகராட் அப்படின்ற பட்டங்கள் பின்வேத காலத்தில் தொடங்குது. சமூக நிலை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வாழ்க்கை நிலை வந்து ஓகே. அது வந்து சதுராசிரம முறைன்னு சொல்லுவாங்க. சதுரம்னா 4ன்னு சொல்லுவோமா ஸ்கொயரு. ஸோ 4 வாழ்க்கை நிலை வந்து சதுராசிரமம் சொல்லுவாங்க. பிரம்மச்சாரியம் ஓகே மாணவர்களுக்கானது. கிரகஸ்தம் வந்து இல்லறம் வாழ்க்கை. இந்த கிரகபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த வேர்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. பால் காய்ச்சத்தை சொல்லுவாங்க. அந்த இல்லறம். வனப்பிரஸ்தம்னா காட்டில் துறவு. சந்நியாசம் அப்படின்றது துறவரம் ஓகேங்களா. இந்த 4 நிலை வர்ணாசிரம் வந்து முன்வேத காலத்தில், இந்த 4 நிலை பின்வேத காலத்தில் இருக்காங்க. இந்த வர்ணமுறை பிறப்பு வந்து அடிப்படையில் வந்து இறக்கமடைந்தது. ஜாதி அமைவு உருவாக தொடங்கியது ஓகேங்களா. ஸோ பெண்களுடைய நிலை மிகவும் மோசமடைந்தது. அவருடைய அரசியல் சபைகள் வந்து விலக்கப்பட்டார்கள். பொருளாதாரம் வந்து பார்த்த வரைக்கும் அங்கே எப்படி முன்வேத காலத்தில் மேய்ச்சல்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்ததோ, மாடுகள் ஆணிரைகள் மேய்ப்பது, இங்கே வந்து இல்லாமல் மேய்ச்சல் வந்து சமவெளி விளைச்சல் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. விவசாயம் முதன்மை தொழிலாக மாறுது. சாலி அப்படின்னா அரிசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாலினா அரிசி மற்றும் கோதுமைகள் வந்து முக்கிய பயிராக இருக்குது. வணிகர்களும் கைவினை குழுக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரனீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேள்விகள் வந்து ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. பிஜிடிஆர்பியா இல்லை டெட்டான்னு தெரியல. ரீசெண்டாக இப்போ நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸ்ரனீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகர்கள் மற்றும் கைவினை குழுக்கள்கள் வந்து உருவாகுது. அதை பற்றி ஸ்ரனீஸ் இல்லை கில்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற அந்த சிம்பிள் இருந்தமே கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ மதநிலை எப்படி இருக்குது, அவங்க சடங்குகள் எப்படி இருக்குது, வேத இலக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதநிலை பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்த மாதிரி தான் இந்திரனும் அக்னியோடையும் முக்கியத்துவம் கம்மியாகுது. மற்ற எல்லா கடவுளையும் வணங்குறாங்க. ரிக்வேத கடவுள்களில் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா கேள்விகளில் ரிக்வேத கடவுள் யாருன்னா இந்திரனும் அக்னியும் ரிக்வேத கடவுள். ரிக்வேத கடவுள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ முக்கியத்துவம் இழக்கிறாரு. ஸோ என்ன முக்கியத்துவம் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு காப்பவர், பிரஜபதி அப்படின்னா பிரம்மன் அவர்கள் படைப்பவர், ருத்ரன் சிவன் வந்து அழிப்பவர். காக்கும் கடவுள், படைக்கும் கடவுள், அழிப்பவர். இது 3மே வந்து அதிக அளவில் வருது. புதிய கடவுளாக வந்து இவங்க முக்கியத்துவம் பெற ஆரம்பிக்கிறாங்க. இந்திரன் அக்னியெல்லாம் போய் சடங்குகள் அப்படின்னு போகும்போது யாகங்களும் மற்றும் சடங்குகளும் மிகவும் சிக்கலானதாக இருந்துச்சு. ரொம்ப விலை வந்ததாகவும் மாறின. பிராமணர்களுடைய முக்கியத்துவம் அதிகரித்தது. எக்ஸ்பெஷலி எக்ஸாம்பிள் சொன்னால் அஸ்வமேத யாகம். அதாவது குதிரைகள் எந்த வரைக்கும் ஓடுதோ அது வரைக்கும் வந்துட்டு நிலம் வந்து அஸ்வமேத யாகம் மட்டும், ராஜஸ்ரீ யாகம் அதாவது ராஜாக்கள் பண்ணக்கூடிய யாகமாகட்டும் இதெல்லாம் வந்து வலுப்பெற ஆரம்பிக்குது. ஸோ ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு வேதங்கள் இருக்குன்னா அது கீழே இருக்கக்கூடிய உபநிதங்களாகட்டும் சூத்ராஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ உபநிதங்கள் தோன்றின அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ம வினை பயன் வந்து அதிகரிக்குது. மோட்சம்னா வந்து ஒரு ஆன்மா விடுதலை செய்தல், அதை மோட்சம் அடைதலாம். இறைவனை தேனி அந்த ஆன்மா வந்து போகிறது. பிரம்மன், பரப்பொருள் போன்ற உயர் தத்துவ கருத்துக்களை பற்றி பேசும் காலம் வந்து பின்வேத காலம்தான். சடங்குகளை விட நாணமே அறிவு முக்கியம் என்று வலியுறுத்தினா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மேபி இல்லை. ஸோ வேத இலக்கியம் பொறுத்த வரைக்கும் வேதிக் லிட்ரேச்சரில் இப்போ எப்படி ரிக்வேதம் அப்படின்றது வந்து அதில் இந்திரன் அக்னி இருந்தாங்களோ அது வந்து பழமை முக்கியத்துவம் வந்து இழக்குதோ அது வந்து ரிக்வேதம் காலம் வந்து முன்வேத காலத்தில். அதுக்கப்புறம் தோன்றிய 3 வேதங்களும் பின்வேத காலத்தில் இருக்குது. யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு சொல்லிட்டு. ஸோ பிராமணங்கள் பொறுத்த வரைக்கும் பிராமணங்கள் பொறுத்த வரைக்கும் அது கீழே ஆரண்யங்கள், உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிய ஆரம்பிக்குது. அதோடைய பின்னணியில் இது இணைக்கப்படுது ஓகேங்களா. இதிகாச காலநிலை அப்படின்னும் போது கண்டிஷன் ஆஃப் இந்தியா டூரிங் த எபிக் பீரியட் அப்படின்னும் போது ராமாயணம், மகாபாரதம் ஒரு எபிக் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் இந்த பின்னணியில் தான் தோணுது ஓகேங்களா. எப்படி வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி ஒரு உபநிஷங்கள் இருக்குது, ஆரண்யங்கள் இருக்குது, ஒரு இந்த மாதிரி சூத்திரம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தோன்றது தான்.
இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினரோட பரஸ்பர போர்களை பற்றியும், கிழக்கிலிருந்து விரிவடையத்தை பற்றியும், தர்மத்தை பற்றியும், அவருடைய ஆட்சியுடைய கடமை பற்றியும் விவரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலை வழிபாடு வளர்ச்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆஃப் இமேஜ் வார்ஷிப் வந்து அப்போ தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பின் வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரஜபதி அவர்கள், விஷ்ணு அவர்கள், ருத்ரன் அவர்கள் படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுளுடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகரிக்குது. சிலை வழிபாடுகள் ஐடல் வர்ஷிப்பும் வந்து இந்த காலத்தில் தான் தொடங்குதுன்னு கேட்கலாம். ஸோ கேள்விகளில் பிரஜபதி வந்து எந்த காலத்திலிருந்து வழங்கிய கடவுள் அப்படின்னு கேட்டால் பின்வேத காலம், அப்படியே டிக் பண்ணுங்க. இல்லை ஐடல் வார்ஷிப் வந்து எப்போ அதிகரிச்சதுன்னு கேட்டால் பின்வேத காலம். அதே போல் அபலா போன்ற பெண் அறிஞர்கள், பெண் கவிஞர்கள் இருந்த காலம் கிட்ட முன்வேத காலம். வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேத காலத்துடைய சமூக பண்பாடு வந்து நமக்கு வந்து ஒரு பேசிக்காக அடித்தளமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்தோ ஆரியர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதான் ஆரிய மொழின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவர்கள் வந்து இந்து மதத்தை அடிப்படையாக வந்து கொண்டு நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நிறைய இந்து வந்து அடிப்படையாக கொண்டு பல ஊர்கள் பல இதுலேருந்து போய் என்ன பண்ணுறாங்க, இந்துவோடைய இது அதிகரிக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் பழங்குடி அரசியலிலிருந்து வலுவான முடியாட்சிக்கு வழிவகுக்கிறாங்க. 600களில் மகஜன பதாக்கள் போன்ற தோன்றுறதுக்கு அடித்தளமாக இருந்தவங்களும் இந்த ஆரியர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் ரிவிஷன் பார்த்தாச்சு. இது என்ன மேம் செகண்ட் ரிவிஷன்னா, முதல்ல பார்த்தது அப்படியே வந்து சிங்கிள் லைனாக ரொம்ப ஈஸியாக இல்லை டெப்த்தாக கூட பார்த்துட்டு போயிடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் 1000லேருந்து கிமு 300கள் வரைக்கும் தென்னிந்தியாவில் காணப்பட்டது தான் இந்த மெகாலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெருங்கற்கால கல்லறைகள் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது, பரியல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இங்கே இறந்தவர்களை அடக்கம் செய்ய பயன்படுத்த மிகப்பெரிய கற்களை வந்து வடிவங்களை பொறுத்து இந்த காலமுறை வந்து அமைதுன்னு சொல்கிறாங்க. இந்த காலத்துக்கு பேரிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கால மக்கள்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சடங்குகள் பண்ணுறாங்க, சமூக கட்டமைப்பு வந்து புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஊழிய கற்கள்னா மென்கீர், இது மேலே படிச்சிருக்க மாட்டோமா? ஸோ சில வேர்ட்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருப்பேன். மென்கீர் அப்படின்னா ஊழிய கற்கள்னு சொல்லுவாங்க. இந்த கற்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவை கற்களே இல்லாத வழிபாட்டிற்காக அல்லது நினைவு சின்னமாக நடப்பட்ட ஒற்றை கல் தூண்கள். ஸோ நிறைய கல்லாம் இல்லை, ஒரே கல் தான். அந்த ஒரு கல்லை வந்து நான் நட்டு வச்சிருவேன். இதான் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா வழிபாடணும். அதான் மென்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஊழிய கற்கள். இதுக்கான எடுத்துக்காட்டு சான்றுகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் குமிழிமேடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்காமல், அந்த ஊரில் அந்த ஒற்றைக்கல் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த தூண் வந்து ஒற்றைக்கல் தூண் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டோன் சர்க்கிள் பற்றி நான் முன்னமே சொல்லியிருப்பேன். கல்லறை அல்லது புதைக்குழியை வந்து சுற்றி என்ன பண்ணுவாங்களா, ஸ்டோன் வச்சுருப்பாங்க. இப்பயுமே ப்ரெசென்ட்மே இந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ ஏதாச்சும் வந்துட்டு ஒரு அந்த பரியல்ஸ் இந்த சுடுகாடுகள்லாம் தாண்டி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணில் இல்லை மேக்ஸிமம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஸ்டோன்ஸ் வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. அவங்களால இப்போ வந்து அமௌண்ட் இல்லை, வெறும் மண்ணில் புதைச்சி ஸ்டோன் சுற்றி வச்சுருப்பாங்க. ஸோ கல்திட்டைகள் ஃபஸ்ட்டு மேலே சொல்லியிருப்பேன், சில வழிபாட்டு தலங்களை வந்து கருதப்பட்டு இந்த கல்திட்டைகள் வந்து மூடியும் வச்சுருப்பாங்க. கல்லறை குழிகள் அப்படின்னும் போது பிட்பரியல் இல்லை கேரன்பரி சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வட்ட வடிவத்தில் கற்கள் வந்துட்டு பள்ளம் தோண்டி அதில் வந்து தாழி இல்லைன்னா வந்துட்டு நம்ம வட்டமாக தான் தோண்டுவாங்க. ஸோ அடி நம்ம 4 அடி அந்த 6 அடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தோண்டாமல் வட்டமாக தோண்டி அதில் மண்பானையில் வச்சு எலும்பு வந்து வச்சு மூடி வைப்பாங்களாமா. ஸோ பாறை விட்டு குகைகள் பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கேரளா பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குடஞ்சு கல்லறை வந்து அமைச்சிருப்பாங்க. அதான் பாறை வெட்டு குகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாழிகள் நான் முதலே சொன்னால் ஈமத்தாழின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு ஆதிச்சநல்லூரில் கீழடியில உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எலும்புகள் எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய மண் தாழிகளில் புதைச்சி வைப்பாங்க. அது ஈமத்தாழிகள்னு சொல்லுவாங்க. இரும்பு விவசாயம் மற்றும் வளர்ச்சி ஐனன் அக்ரிகல்ச்சர் குரோத் பொறுத்த வரைக்கும் பெருங்கற்காலத்தில் அறிமுகமானது. பொருளாதார விளைவுகள் பொறுத்த வரைக்கும் இரும்பு கோடாரிகள் கிடைக்குது. தக்கான பீடபூமியில் கங்கை சமவெளியிலிருந்து அடர்ந்த காடுகளை அழித்து விவசாயத்தை நிலத்தை மாற்றத்துக்கான முக்கியமாக இந்த இரும்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. விவசாயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே மேம். உற்பத்தி வந்து அதிகரிக்கும் எப்படின்னா, இப்போ சீட்ரில் மாதிரி தாங்க. இப்போ கலப்பை வச்சு நல்லா ஆழமாக தோண்டி அந்த மண்ணுடைய ஆழத்துக்கு எந்த அளவுக்கு போகிறோமோ அந்தளவுக்கு வளம் இருக்கும் மண். அப்போ தோணுனதுக்கப்புறம் மண்ணுடைய வளர்த்து தண்ணி ஊற்றமும் நல்லா சன்லைட் படமும் நல்லாவே ஃபோட்டோசிந்தசிஸ் ஆகி நல்லா பெருசாக வளரும். ஓகேங்களா? அதான் நிலத்தை ஆழமாக உதவியது. அதிக விவசாய விளைச்சலுக்கும் ப்ரொடக்ஷன்ஸ்க்குமே வந்து இது வழிவகுச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. உபரி உற்பத்தி வந்துட்டு என்ன பண்ணுதான், அதிகரிக்குதான். வணிகம், கைவினைகள் மற்றும் நகரங்களில் 2ஆம் நகரமயமாக்கலாம் அடிப்படை இருந்தது. மட்பாண்டங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன, கருப்பு மற்றும் சிவப்புகள் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், BRWன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு PGWன்னு சொல்லுவோம். இதோடைய காலம் 1000லேருந்து 600. வேதிக் பீரியட் பற்றி யஜுர், அதர்வன மொத்தம் 4 வேதங்கள் இருக்குது. முற்காலத்தில் முன்பகுதியில் தோன்ற வேதங்கள் ரிக்வேதம் சொல்லுவோம். அப்ப கும்ட சாமிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்திரன், அக்னி அவர்களுடைய எப்படி சொல்கிறதுனா அவங்களுடைய
அவருடைய இழப்பு வந்து அதிகமாகுது. ஓகே. அவங்களுடைய முக்கியத்துவம் இழக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பின்வேத காலத்தில பொறுத்தவரைக்கும் மீது அது சாம, யஜுர், அதர்வணம் தோன்றது. இந்த 4 வேதங்களும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. 1028 ஹிம்ன்ஸ் வந்து இருக்கும் ரிக்வேதம் பொறுத்தவரைக்கும். முன்வேத காலத்த பொறுத்தவரைக்கும் சமூக தொழில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடு விளைச்சலா இருக்கும். அதாவது மேய்ச்சல் நிலத்தம், ஆணிர மேய்த்தலா இருக்கும். பின்வேத காலத்த பொறுத்தவரைக்கும் விவசாயம் வந்துரும். அங்க வந்து ஜனபதாக்கள் ஜனம் இருக்கும். பிற்காலத்தில வந்து ராஜன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிரந்தர அரசன் அப்படின்னு ஒருத்தன் இல்ல. ஓகேங்களா? ஸோ சபா சமிதி, மூத்தோரவை, மக்களவை அப்படின்னு இருந்தது. ஓகேங்களா? பிற்காலத்தில வந்து சட்டசபைகள் வந்து ராஜன கட்டுப்படுத்துனாங்க. சமூக அமைப்பும் பொறுத்தவரைக்கும் வர்ணாசிரம அமைப்பு இருந்தது. தொழில்கள் வந்து வச்சிருக்கவங்க தான் வந்துட்டு இதெல்லாம் கல்வி வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு உரிமையாவே வச்சிருந்தாங்க. பொருளாதாரம் பொறுத்தவரைக்கும் கால்நடை மேய்ச்சல் பிரதானமா இருந்தது. அது வந்து நான் முதலே சொல்லியிருக்கேன். இந்த கவிஷ்தி அப்படின்ற வேர்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பசுக்களை தேடி வளர்த்தா கவிஷ்தின்னு சொல்லுவாங்க. இதுக்கான போர்களுமே நடந்திருக்காக வந்து குறிப்புகள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வணிகருக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்ல. பிற்காலத்துல வணிகருக்கு முக்கியத்துவம் அதிகரிக்குது. மதம் பொறுத்தவரைக்கும் இயற்கை வாஷிப் அதிகமா இருக்கு. இந்தியன் அக்னி இவங்க அக்னி வந்து தூதரா, அதாவது மக்களுக்கும் ஆண்டவனுக்கும் தூதரா அக்னி வந்து வணங்குறாங்க. வர்ணன் பொறுத்தவரைக்கும் தார்மீகம் ஒழுங்கு ரிதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீருக்கும் இவர் தான் கடவுள். முப்பெரும் தெய்வங்களை வந்து ஆதிக்கம் செலுத்தின சடங்குகள் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பெரிய பெரிய சடங்குகள், சிக்கலான சடங்குகள்லாம் பின்வேத காலம் மாதிரி இல்லை. அமைவிடம் எப்படின்னா சப்த சிந்து பிராந்தியம், அதாவது பஞ்சாபுக்கும் ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் இந்த முன்வேத கால மக்கள்கள் இருந்தார்கள்னு சொல்கிறாங்க. ஸோ பின்வேத காலம் பொறுத்த வரைக்கும் 1000லேருந்து 600கள் முதலே பார்த்த மாதிரி அரசியல் பொறுத்த வரைக்கும் மொனார்க்கியாக மாறுது. ஸோ மொனார்க்கி வந்து முடியாட்சி வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஜனா அப்படின்ற பழங்குடிகள் போய் இங்கே பிராந்தியங்கள் ராஜ்யங்கள் மாறுது. ஜனபதாக்கள் அப்படின்னு இருக்குது. இவங்களுடைய அடிப்படையில் கொண்டு தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு லேட்டர் டேஸ்ல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா மகாஜனபதாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜனபதாஸ் இங்கே வருது. ஸோ மகான பெரிய ஸோ மகாஜனபதாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 16 அரசுகள் உருவாகும். தென்னிந்தியாவில் மட்டும் ஒரு அரசு மட்டும் இருக்கும். மீதி 15 அரசுகளும் இருக்கும். அந்த 16 அரசுகளில் கோசலம் மட்டும் இண்டிபெண்ட்டாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 15 அரசுகளுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொனார்க்கி முடியாட்சி கீழே மன்னராட்சி கீழே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஜனபதாக்கள் பொறுத்த வரைக்கும் பெரிய பிராந்தியங்கள்னு சொல்லுவாங்க. இதில் மிகப்பெரிய பிராந்தியங்களாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவும் பாஞ்சாலமும் மிகப்பெரிய பிராந்தியங்களா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அங்க வந்து தலைவன் இல்ல. ராஜன் அப்படின்றவன் தலைவனா கருதப்பட்டான். ஆனா அவன் அரசனா கருதப்படல. ஆனா பிற்கால வேத காலத்துல வந்து எப்படி இருக்குன்னா ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னா மகஜனபதாக்கள் அப்படின்ற மாதிரி 16 ஃபர்ஸ்ட்டே சொல்லியாச்சு. ஸோ கோசலம் மட்டும் இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கேள்விகளும் கேட்கலாம். தென்னிந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மகஜனபதாக்களுடைய நாடு எது அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். எது இண்டிபெண்ட்டாக இருந்தது, எது பறந்திருந்தது, எது ரொம்ப அதிகமான எல்லைகளை கொண்டிருந்தது அப்படின்ற கேள்விகளும் கேட்கலாம். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் இப்படி கேள்விகள் கேட்கப்படுது. சரி, ஓகே. குரு பாஞ்சாலம் அப்படின்றது பெரிய பிராந்தியங்கள்னு சொல்லியாச்சு. கோசலம் இண்டிபெண்ட்னு சொல்லியாச்சு. தென் வந்துட்டு எது வந்துட்டு உங்களுக்கு சவுத் இந்தியாவை சேர்ந்த ஒரே ஒரு மகாஜனபதாக்கள் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஆட்சி முறை வந்து வேறுடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெரிடேட்டரி வந்து வேத காலத்தில் ஸ்டார்ட் ஆகுதாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த மொத்த வேதங்கள் வந்து எப்படின்னா ரொம்ப சிக்கலாக மாறுது. எப்படி வந்து முன்வேத காலத்தும் இது இருந்துச்சா நம்ம டூ அண்ட் டோன்ட்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா? இல்லை வந்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. வேதிக்கு இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுங்க, இயர்லி வேதிக் லேட்டர் வேதிக்குன்னு போட்டுக்கோங்க. இயர்லி வேதிக் பொறுத்த வரைக்கும் வர்ணாசிரம் முறை இருக்குது. ராஜன் வந்து தலைவனே தவிர அவன் அரசன் கிடையாது. சபா சமிதி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிடபிள்யூடி அந்த மாதிரி வந்து இதெல்லாம் இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு சுதந்திரம் இருந்தது. அவர்கள் வந்து ஈக்குவலாக மதிக்கப்பட்டார்கள். அது இல்லாமல் அவங்களுக்கு முக்கியமான தொழில் பொறுத்த வரைக்கும் மேய்ச்சல் தொழில். ஓகேங்களா? இந்த பக்கம் அப்படியே போட்டிங்கன்னா வந்து ஜனா அப்படின்றது வந்து பழங்குடி இல்லாமல் அது என்ன எப்படி ஜனபதாக்கள் பெரிய பிராந்தியங்களா மாறுது. அதோடைய அடிப்படையில் தான் மகாஜனபதாக்கள் 16 மகாஜனபதாக்கள் தோன்றுறது அப்படின்னு போடுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்னி, அதாவது முன்வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்திரன் அக்னி வந்து ரொம்ப முக்கியமானவர்கள். அவரோட முக்கியத்துவம் பின்வேத காலத்தில் இழக்கிறார்கள். வேதங்கள் வந்து ஈஸியாக இருந்தது முன்வேத காலம். இங்கே அப்படியே நான் சொல்கிறது டேபிளாக வந்து மைண்ட்லேயே யோசிச்சுக்காங்க. பின்வேத காலத்தில் இந்த பாயிண்ட் வந்துட்டு சிக்கலாக இருந்தது வேதங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. அந்த ராஜேஷ்யம் அஸ்வமேதம் இருந்தது. ஹெரிடேட்டரி சிஸ்டம் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு ஒன்று தெரிஞ்சால் செம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நம்ம கூடிய விரைவில் பிஜிடிஆர்பியோடைய பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். 2026 ஜானில் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் இருந்தால் மெசேஜ் பண்ணலாம். 8940787647. பிஇஓக்கான கூடிய விரைவில் அந்த பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈவன் ஒரு 2 வீக்ஸில் 1 வீக்கில் சொல்லிடுவோம் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறத. இப்போ காலேஜ் டிஆர்பி பேட்ச் போயிட்டுருக்கு. யூஜி டிஆர்பி பேட்ச் தாராளமாக ஜாயின் பண்ணணும் விருப்பம் தான் நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
சமூக அமைப்பு பொறுத்தவரைக்கும் பர்த் பேஸ்டு வர்ணா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறப்பு அடிப்படையிலான வர்ண முறைகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு என்ன அப்படின்னா, வர்ணா சிஸ்டம் வந்து இறுக்கமடைய ஆரம்பிக்குது. சூத்ராஸோட நிலை வந்து ரொம்ப மோசமடைய ஆரம்பிக்குது. பெண்களுடைய உரிமை வந்து இழக்கிறாங்க. கல்வி பெண்களுக்கு மறுக்கப்படுது. சதுரச முறை, அதாவது 4 வாழ்க்கை நிலைகள்னு சொல்லுவாங்க. முதலே சொன்ன மாரி மாணவர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா லாஸ்ட்டா வந்து எங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்துட்டு முடிப்பாங்க. சன்னியாசம் வரைக்கும் முடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அங்க பார்த்தீங்கன்னா, தொழில வந்து இது பண்ணி பிராமணர்கள், சத்திரியர்கள், அதுக்கப்புறம் சூத்ராஸ், வைஷ்ணவா, சூத்ராஸ் அந்த மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பொருளாதாரம் பொறுத்தவரைக்கும் விவசாயம் வந்து முதன்மை தொழிலா இருக்குது. கங்கை சமவெளியில குடியேற ஆரம்பிக்கிறாங்க. பின் வேதகால மக்கள்கள். அதுவே முன்வேத கால மக்கள்கள் அப்படின்னா, இங்கேனா பஞ்சாப் பகுதிகள்ல வந்து ஏறுறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து சிரேணிகள் இல்ல கில்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிரேணிகள்னா வணிக மற்றும் கைவினை குழுக்கள வந்து சிரேணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் ஷெர்னிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரேணிகள்னு சொல்லுவாங்க. நகரமயமாக்கல தூண்டுறது வந்து இதோடைய வேலையானது. மதம் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, பிரஜபதி அப்படின்றவர் படைப்பவர். ஓகேங்களா? ஸோ பிரம்மன தான் வந்து பிரஜபதின்னு சொல்றாங்க. விஷ்ணு அவர்கள் காப்பவர். ருத்ரன் அல்லது சிவன் அவர்கள் அழிப்பவர். இந்த 3 கடவுளுடைய முக்கியத்துவம், புதிய கடவுளுடைய முக்கியத்துவம் அதிகமாகுது. யாகங்களும், சடங்குகளும் சிக்கல் வாய்ந்ததா மாறுது. வேத காலத்த பொறுத்தவரைக்கும் உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா தத்துவ கருத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆத்மா, பிரம்மன், மோட்சம் போன்ற இந்த கர்மா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அதிகமா தோன்ற ஆரம்பிக்குது. ஸோ பிராமணங்களும், ஆரியங்களும் தொகுக்கப்படுறாங்க. ராமாயணம், மகாபாரதம் இந்த காலத்துல தோன்ற ஆரம்பிக்குது. ஸோ தத்துவ கருத்துக்கள், சடங்குகள், பிலாசபிக்கல் ஐடியாஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் பொறுத்தவரைக்கும் கர்ம கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. தியரி ஆஃப் கர்மாஸ். மோக்ஷம் அப்படின்னா சால்வேஷன், யாகங்கள் நடக்குது. ஓகே, ராஜஸ்ரீ யாகமாகட்டும், அஸ்வமேத யாகம் ஆகட்டும். ஸோ கர்ம கோட்பாடுகள் அப்படின்றது கர்மா இஸ் எ பூம்ராங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நீ என்ன செய்றியோ ரொம்ப சிம்பிளா சொன்னா வந்துட்டு, விதை விதைத்தவன் விதை அறுப்பான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஓகேங்களா? ஸோ நீ என்ன வந்து ஒருத்தனுக்கு நினைக்கிறியோ, அது உனக்கு கண்டிப்பா திருப்பி வரும்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து எப்பயுமே கர்மா உங்கள சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி கோட்பாடுகள வந்து இவரோட காலத்துல உபநிஷாத்துல வந்துட்டு வேரூன்றி பயங்கரமா வந்துட்டு அதிகரிக்குதாம். இத மக்களுமே வந்துட்டு மறுபிறவி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நீ இப்ப செய்ற கர்மா வந்து இப்ப நம்ம சொல்லுவாங்க, நீ வந்து நல்ல கர்ம வினை செஞ்ச அப்படின்னா வந்துட்டு, இப்போ நம்மளே பாருங்களேன், இப்போ வந்து நம்ம அம்மா, அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "நான் செய்ற நல்லது என் பிள்ளைங்களுக்கு வரும்." நான் செஞ்ச கெட்டது என் பிள்ளைங்களுக்கு வரும். ஸோ அவர்கள் செய்யும் நன்மைகளும், தீமைகளுமே நம்ம மேல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி கர்ம விதிகளும், கர்ம கோட்பாடுகளும், மறுபிறவி கோட்பாடுகளும் இந்த பின் வேத காலத்துல அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மோட்சம் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, உலகத்துல இருக்கிற இன்பங்கள வந்து விடுவித்து, பிறப்பு மற்றும் இறப்புடைய சூழ்ச்சியிலிருந்து விடுதலை பெறுவது தான் மோட்சம். இப்ப வந்து 7 பிறவிகள் இருக்கு அப்படின்ற மாரி சில மித்ஸ்லாம் இருக்கும். அது உண்மையான்னு கேட்டா தெரியல. இப்போ வந்து எனக்கு பிறப்பே வேண்டாம். உலகத்துல நான் பிறக்கிறேன். இப்போ வந்து என்னோட ட்ராவல் டைம் இருக்கிற வரைக்கும், நான் வந்து கடவுள்கிட்ட மோட்சம் அடைவேன் அப்படின்ற மாரி நெறைய ட்ராமாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பழைய படங்கள்லாம் இருக்கும். ஸோ இதான் மோட்சம் அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய சாமி படங்கள்லாம் பார்த்தா, நான் வந்து மோட்சம் அடைஞ்சறேன்னு சொல்லுவாங்க. நெறைய வந்துட்டு இப்ப துர்கா, காளியோட அவதாரத்துல அவங்க வந்து இப்ப யாராவது மகிஷாசுரனோ இந்த மாரி யாராவது ஒரு அசுரன கொன்னு அவர்கள வந்து ஒரு ஆயுதமா மாத்திப்பாங்க. அவங்க பக்கத்துல இல்ல ஸ்டாரா மாத்துவாங்க. ஸோ இந்த மாரி வந்து மோட்சம் அடையறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வாழ்க்கையோட இறுதி நோக்கம் வந்து என்னவா மோட்சமா கருதுறாங்களாம். சரி, ஓகே. ராஜஸ்ரீயம் நீங்க ஃபர்ஸ்ட்டு சொன்னீங்களே மேம். ராஜஸ்ரீ யோகம்னா என்னன்னா, அரசன் வந்து அரியணை ஏறுறதுக்காக ஒரு குறிக்கிறதுக்கு சடங்கு தான் ராஜஸ்ரீ யோகம்னு சொல்லுவாங்க. அந்த யோகம் வந்து என்னன்னா, மன்னன் வந்து தெய்வீகத்துடைய சக்திய வந்து கொடுக்குமான்னு நம்புறாராம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு அரசனா இருக்கேன். ராஜன், தலைவனா இருக்கேன். நான் வந்து அந்த தலைவர் பதவிக்கு நான் அரியணை ஏறணும். அதுக்கான சக்திகளையும், தெய்வத்துடைய சக்தியும் நீ வந்து குடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் பண்றாங்களாம். ஓகேவா? என்ன நான் வந்து இவங்கள பார்த்துக்கிறதுக்கு வந்து எனக்கு சக்தி குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்ரீ யாகம் பண்றாங்களாம். அஸ்வமேத யாகம்னா உங்களுக்கே தெரியும். ஒரு மன்னன் வந்து குதிரை வச்சிருக்காரு. அந்த குதிரைய வச்சு என்ன பண்றாங்கன்னா, அந்த குதிரை வந்து எவ்ளோ தூரம் ஓடுதோ, அதுவரைக்கும் போயிட்டு எல்லைகள பிடிப்பதே அஸ்வமேத யாகம்னு சொல்லுவாங்க. இந்த முடியாட்சியுடைய உச்சபட்ச வளர்ச்சிய வந்து காட்டியது. இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமுத்திரகுப்தர் அவர்கள் முதலாக அஸ்வமேத யாகத்த நடத்தியவங்க சூத்ராஸ் அவர்கள் நடத்துவாங்க. ஓகேங்களா? அதேபோல இந்த குஷி காயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குஷி காயின்ஸ்லாம் வந்து யார் வந்து அனுப்புனாங்க? நியூமிஸ்மேட்டிக்ஸ்ல படிப்பீங்க. ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் பத்தி எந்த மன்னருடைய காலத்துல இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேல பார்த்ததுல சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். 3 ரிவிஷன் எதுக்குன்னா, இன்னொரு டைம் நம்ம வந்து ஒரு ஒரு ஸோ 3வது ரிவிஷன் எதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் ரிவிஷன்ல உங்களுக்கு ஓரளவுக்கு மேல சொன்னது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும். எப்பவுமே வந்துட்டு 7 டேஸ் ரிவிஷன் ஒண்ணு இருக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே படிக்கிற விஷயத்த நீங்க 3 டே ஒரு டைம், 5த் டே ஒரு டைம், 7த் டே ஒரு டைம் கண்டிப்பா அந்த விஷயம் மறக்காது. ஸோ அதனால தான் சொல்றேன். நீங்க ஒரு டைம் பார்த்தீங்க. உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டைம் இந்த விஷயத்த சொல்றேன். இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்க பிரைன்க்குள்ள ஒரு அளவுக்கு புரியும். 3 டைம் சொல்லும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு சப்கான்ஷியஸ்க்கே இறங்கிடும். அதனால தான் நீங்க திருப்பி திருப்பி இந்த வீடியோ கேட்கறத விட நீங்க 1 டைம் சொல்றேன். ஸோ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, அதே தான். ஸோ ஆழமா ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்ப்போம். அதே தான் 1000லிருந்து 300கள் வரையிலான காலப்பகுதிய வந்து பெரும்பாலும் குறிக்கிறது அப்படின்னு சொல்றோம். முக்கிய பண்பாடுகள் வந்து என்ன, ஈம சடங்குகளும், தொழில்நுட்ப புரட்சியும் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ பெருங்கற்கால ஈம சடங்குகளின் நுணுக்கம், அதாவது இன்ட்ரி ச இன்ட்ரிகாசியஸ் ஆஃப் மெகாலித்திக் பரியல் ரைட்ஸ் பொறுத்தவரைக்கும், பெருங்கற்காலம்னா மெகாலித்திக்ன்னு சொல்ட்டோம். இதோட 2ஆம் நிலை என்னன்னா, செகண்ட் பரியல்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கான சான்றுகள் வந்து இருந்திருக்காம். இறந்தவங்க வந்து வேற இடத்துல புதைக்கப்படுவாங்களாம். அந்த எலும்புகள் வந்து சேகரிச்சு என்ன பண்ணுவாங்க, பெருங்கல்லறையில வைப்பாங்க. இறந்தவர்கள் ஒரு இடத்துல வந்து புதைக்கிறாங்க. அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அந்த எலும்புகள கலெக்ட் பண்ணி என்ன பண்றாங்களாம், அந்த எலும்புகள பெருங்கல்லறையில வந்து வச்சர்றாங்க. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு நெறைய அந்த கே ட்ராமாஸ், சி ட்ராமாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்துட்டு எலும்புன வைக்கிறாங்கன்னு சொல்ல மீன் பண்ண வரல. ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜஸ் மாரி இருக்கும். அங்க வந்து அவங்க நினைவிடமா எல்லாருமே யார் யார் இறந்தாங்களோ பூ வச்சுட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே சேம் பேட்டர்ன் ஆக்சுவலா. இறந்தவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒரு எலும்புகள வந்து பெருங்கல்லறைகள்ல புதைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சேம் பேட்டர்ன் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? இது அக்கால மக்களின் மறுபிறவி மீதான நம்பிக்கையும் பிலீவ் இன் ஆஃப்டர் லைஃப். அதாவது மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, மறுபிறவி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்களாம். சமூகத்தோட நிலவிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்து காட்டுறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து மறுபிறவிலாம் நான் நல்லதா வந்துட்டு இருக்கணும். நல்லா வந்துட்டு இப்ப என்ன நிலையோ அடுத்த பிறவி எனக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகள வந்து காட்டுறது அப்படின்னு சொல்றாங்க. தென்னிந்தியாவுக்கு வந்து தனித்தன்மை இருந்ததா, வட இந்தியா மாரிலாம் தென்னிந்தியா இல்லையாம். வட இந்தியாவுல இரும்பு யுகம் பெரும்பாலும் விவசாயத்தை தொடர்புடையது தான் இருந்ததாம். ஆனா தென்னிந்தியாவ பொறுத்தவரைக்கும் கற்காலைகள் இருக்கு பார்த்தீங்களா? பெருங்கற்கல்லறைகள் மற்றும் இரும்பு தொழில்நுட்பத்தை இணைத்து காணப்படுகிறதாமா. ஸோ வட இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இரும்பு காலம் அப்படின்றது, இரும்பு யுகம் அப்படின்றது விவசாயத்த மட்டும் தொடர்புடையதா இருக்கு. ஆனா தென்னிந்தியாவ பொறுத்தவரைக்கும் பெரும் கல்லறைகளையே நம்ம வந்து இரும்புல நெறைய வந்து வொர்க் பண்ணியிருக்கோம். இந்த தொழில்நுட்பத்தை இணைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலாச்சார வேறுபாடுகள் வந்து நெறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல சில சவுண்ட்ஸ் இருக்கும். மேபி வண்டி போயிட்டு இருக்க சவுண்ட்ஸ் கேட்கலாம். இல்ல பின்னாடி பேசிட்டு இருக்க சவுண்ட்ஸ், ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ற சவுண்ட் கேட்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் நீங்க வந்து இஃப் யூ யூஸ் வந்து டிவைஸ் எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் இல்ல வேற ஏதோ வந்துச்சு ஹெட்செட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு டிஸ்டர்ப்டா சில இடத்துல தெரிஞ்சதுன்னா. ஸோ மட்பாண்டம் அப்படின்னும்போது பிஆர்டபிள்யூ 2 தாங்க. ஆக்சுவலா பிஆர்டபிள்யூ இருக்கும். நெக்ஸ்ட் கிரே ஒண்ணு இருக்கும். பிளாக் அண்ட் ரெட், நெக்ஸ்ட் கிரே அந்த பேட்டர்ன்ல தான் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தலைகீழா சுடும் நுட்பம். அதாவது இன்வெர்டட் ஃபயரிங் டெக்னிக்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, தலைகீழா வந்து சுடும் நுட்பத்தால வந்து உருவாக்கப்பட்டது தான் இன்வெர்டட் ஃபயரிங் டெக்னிக்ன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம வெப்பம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வெப்பத்துடைய வேற நிலைகள வந்து கட்டுப்படுத்தி, உட்புறத்த வந்து கருமையாவும், வெளிப்புறத்த வந்து சிவப்பாவும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டெக்னிக் வந்து ரொம்ப வந்து க்ரூஷியலான டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கலான டெக்னிக்ன்னு சொல்லலாம். இது வந்து யார் தெரிஞ்சிருக்கோ அவங்க மட்டும் தான் பண்ண முடியும். சரி. நகரமயமாக்கலுடைய ஆரம்ப விதை அப்படின்னா, சீட் ஆஃப் அர்பனைசேஷன் பொறுத்தவரைக்கும் பெருங்கற்காலத்தில ஏற்பட்ட சமூக மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்கள் வந்து என்னன்னா, செகண்ட் அர்பனைசேஷன் சொல்றாங்க. இதோட செகண்ட் அர்பனைசேஷன் தான் மகஜனபதாக்கள் அப்படின்னு அடித்தளமும் இடுறாங்க. ஸோ புதிய தொழில் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இரும்புடைய பயன்பாட்டில உபரி உற்பத்தி, அதாவது ஃபுட் புரொடக்ஷன் ஆகட்டும், விவசாய புரொடக்ஷன் ஆகட்டும் அதிகரிக்குது. விவசாயத்தோட ஈடுபடாத விவசாயத்தில ஈடுபடாத மக்கள் என்ன பண்றாங்க, உலோக வேலையிலும், மட்பாண்டம், போயட்ரி செய்யத்திலும், நெசவு செய்யத்திலும், வணிகம் செய்யத்திலும் சிறப்பான தொழில்கள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிறப்பு தொழில்கள் பொறுத்தவரைக்கும் நகரங்கள்ல வந்து என்ன ஆகுதுன்னா, ரொம்ப வந்து அவசியங்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. வர்த்தக இணைப்புகள் பொறுத்தவரைக்கும் இரும்பும், அது மட்டும் இல்லாம பிற பொருட்களும் தேடி வந்து வணிக பாதையில உருவாகுதுன்னு சொல்றாங்க. சில பிராந்தியங்கள் பொறுத்தவரைக்கும் கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பரிமாற்றங்கள் அதிகரிக்குதாமா. ஸோ வேத காலம் பொறுத்தவரைக்கும் சமூக அரசியலோட ஆழம் நம்ம முன்னாடியே படிச்சது தான். ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ட்ரைபரி டெர்ஷரி அப்படின்றது வந்து மாறி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராந்தியங்கள் அப்படின்னு மாறுதான். ஓகே. ஜனா அப்படின்னா பழங்குடி மக்கள். அவங்க ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ பிரதானமா முன்வேத காலத்தில பழங்குடியா இருந்தவர்கள். பின்வேத காலத்தில ராஜ்யம். டெர்ஷரி அவங்களுக்கு இல்ல. ஜனா அப்படின்னா மக்கள். ஓகே. மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சபா சமிதிகள் இருந்தது. பிற்காலத்தில ஜனபதம் அப்படின்னு சேர்த்து என்ன பண்றாங்க, மக்கள் வந்துட்டு பெரிய மகாஜனபதாக்களா வந்து ராஜ்யங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. சபா அப்படின்னா வந்து அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். சமிதி அப்படின்னா வந்துட்டு மக்களவைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மூத்தோர்களும் செல்வாக்கு மிக்கவர்களும் ஒரு குழுவா இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நீதியையும் நிர்வாகத்தையும் கவனிச்சுப்பாங்க. இவருடைய உயர்மட்ட சபை தான் அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அப்பர் ஹவுஸ்ல எப்படி வந்து செயல்படுறாங்களோ பிரசன்ட்ல இதே மாதிரி செயல்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. சமிதி பொறுத்த வரைக்கும் மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அனைத்து பழங்குடி மக்களையும் கூட்டி உள்ளடக்கி ஒரு பொது சபையை வைக்கிறது தான் சமிதி. அது வந்து என்னன்னா, அரசருக்கும் ராஜனுக்கும் பெரும்பாலான சமிதியில்
தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இல்லன்னா வந்து பதவி நீக்கம் செய்யப்படலாம். இதுதான் ஜனநாயக ரீதியான கட்டுப்பாட்டை வந்து சுட்டிக்காட்டுதுன்னு சொல்லலாம். ஸோ இப்ப இருக்க சேம் தான். பட் ஆனா வந்து அப்ப எப்படின்னா வந்து இந்த அரசு நமக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவன் வேண்டாம். இப்ப நம்ம முடிவு பண்ண முடியாது. நம்ம ஓட் போட்டா என்ன ஒரு ஃபோர்ஜரிஸ் நடக்குதா வந்து இப்ப இருக்க மாரி கிடையவே கிடையாது. அப்ப வந்து ஒரு நியாயம் ஒரு சத்தியம் பண்ணா அத கடைப்பிடிச்சிருப்பாங்க. அதேபோல ஒரு வீரன் இருக்கான்னா அவன பின்முதுகுல சுட மாட்டாங்க. ஸோ அந்த மாரி நெறைய வந்துட்டு நல்ல விஷயங்கள் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ விதாதா அப்படின்றது என்னன்னா, சமிதியும் சபாவும் முன்னாடி பார்த்தது. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் படிக்கிறோம். விதாதா அப்படின்னா, மிக பழமையான முக்கியமான பழங்குடி குழு தான் விதாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் வந்து மதத்திலும், பொருளாதாரத்தையும், போர்க்குணத்திலும் சார்ந்த செயல்பாடுகள பயன்படுத்துனாங்களாமா. ஓகேங்களா? என்னது மதமாகட்டும், பொருளாதாரம் பத்தி பேசுறது, போர்க்குணம் பத்தி. இது எல்லாத்தையுமே விதாதா அப்படின்னு சொல்றாங்க. செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட குழு தான் விதாதா குழுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பின் வேத காலம் பொறுத்தவரைக்கும் சடங்குகளும் அதிகம் வந்துட்டு விரிவாக்கம் அடையுது. ஆரியர்கள் அப்படின்றவங்க கிழக்கு நோக்கி நகர்றாங்க. கங்கை சமவெளியில செழுமையா நிலவுடைமைகள கொண்டு பிராந்தியங்கள் எண்ணங்களுக்கு டெர்ஷியரி ஐடியாவுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ராஜன் அப்படின்றவங்க சாம்ராட் அப்படின்னு மாறுறாங்க. பழங்குடி தலைவனான ராஜன் பெரிய பிராந்தியத்தை ஆளும் மன்னனாக அதாவது சாம்ராட்ன்னு சாம்ராஜ்யம் சொல்லுவாங்க. சாம்ராட்டா மாறுறாரு. அவருடைய ஆதிக்கம் அப்படின்றது வந்து நெறைய இருக்குது. அவரோட ஆதிக்கம் எப்படின்னா, நெறைய சடங்குகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தேவி அவர்கள் வந்துட்டு நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அருள் புரிவார்கள், சக்தி தருவாங்கன்னு நம்புறாங்க. நெறைய சடங்குகளும் நடக்குது. வாஜபேயம் அப்படின்னும்போது என்னன்னா, வாஜபேயம் யாஜனான்னு சொல்லுவாங்க. அதாவது வலிமையை குறிக்கும் சடங்கு தான் வாஜபேயன யாஜம்ன்னு சொல்லுவாங்க. இந்த சடங்கு அரசன் வந்து பண்ணானா, அவனுக்கு வந்து அதிகாரத்த வந்து அதிகபூர்வமா நிலைநாட்டத்தான் நம்புறான். எனக்கு வந்து நான் வந்து ஒரு அதிகாரத்தில இருக்கேன். அந்த அதிகாரம் எனக்கு அப்படியே இருக்கும். இன்னும் மேலும் மேலும் எனக்கு பலம் கூடும் அப்படின்றதுக்காக ஒரு யாகம் பண்றாங்க. அந்த யாகம் பேர் தான் வாஜபேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யாகம் பேரு. ஓகே. சதுராசிரம முறை அப்படின்னா என்னன்னா, வாழ்க்கையில மொத்தம் 4 முறைகள் வந்துட்டு அதாவது 4 முறையா பிரிக்கிறாங்கன்னா, வாழ்க்கை கேஸ்ட்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதான் அவங்க வந்து அப்படி சொல்றாங்க. இந்த சமுதாயத்தில ஒழுங்கையும், நெறிமுறையும் உருவாக்கப்பட்ட 4ம் ஒரு மனிதனின் வாழ்க்கை பாதையை வரையறுக்குதாம். முதல்ல எப்படி முன்வேத காலத்த பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து 4 வர்ணாசிரம முறை இருந்தது. பிராமணாஸ் இருந்தது, சத்ரியாஸ் இருக்கு, வைஷ்ணா, சூத்ராஸ் இருக்கு. அதாவது பிராமணர்கள் கடவுளுக்கு வந்து மந்திரம் சொல்றவர்கள், கோர்ட்ல இருப்பவங்க அரசன்ல. நெக்ஸ்ட் சத்திரியர்கள் பொறுத்தவரைக்கும் படை வீரர்கள், போர் வீரர்கள், போர் குணங்கள் கொண்டவர்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூத்ராஸ் பொறுத்தவரைக்கும் வணிகர்கள். அதுக்கு கீழ வைஷ்ணியாஸ் பொறுத்தவரைக்கும் வணிகர்கள் இருப்பாங்க. வணிக குழுவாகட்டும், ஷென்னீஸ், கில்டாகட்டும், இல்ல கிராஃப்ட் பண்றவங்களாகட்டும். சூத்ராஸ் பொறுத்தவரைக்கும் விவசாயிகளுக்கு கீழ சில வேலைகளும் இருந்தது. அந்த வேலைய பார்க்குறவங்க. இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசமா பிரிக்கிறாங்க. இந்த பிரம்மச்சாரியம் அப்படின்றது முதல் 25 வருஷத்துல குருகுலத்துல கல்வி மற்றும் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறது. ஓகேங்களா? கிரகஸ்தம் அப்படின்றது திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையை நடத்துறாங்க. எப்ப 25லேருந்து 50 வயசு வரைக்கும் கடன்களை நிறைவேற்றுதல். ஓகே. அதான் பித்ரு மற்றும் தேவ கடன்கள்னு சொல்லுவாங்க. ஓகே. தேவனுடைய கடன்கள் ஆகட்டும், நம் பித்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தான் கிரகஸ்தம். ஓகேங்களா? கிரகம்னா வீடு. அதான் வீடு வஸ்தம். ஓகே. வனப்பிரஸ்தம்னா 50லேருந்து 70 வரைக்கும் 75 வரைக்கும் இல்லற கடமைகள் எல்லாம் முடிச்சு காடு சென்று தியானத்துல இருக்கிறது. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து பட்டினத்தார் ஆகட்டும், அருணகிரிநாதர் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் வந்துட்டு அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சந்நியாசம் அப்படின்றது 75 வயசுக்கு மேல துறவறம் பூண்ட எதுலயுமே இல்லப்பா. இப்போ புத்தர் வந்து 30 வயசுல இருந்தார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்க எந்த பற்றுமே இல்லாம நான் மோட்ச அடையறதுக்கு மட்டும் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்நியாசம் இருக்கிறது தான். 0லேருந்து 25 வயசு வரைக்கும் நம்ம ஜாலியா சொல்லணும். எப்படி சொல்லணும்னா ஜென்சி டேர்ம்ல 0லேருந்து 25 வரைக்கும் சிங்கிள்ஸ். நோ மிங்கிள்ஸ். ஒன்லி வந்து சிங்கிள் தான் 0 to 25. இதே வந்துட்டு கிரகஸ்தம்னா பேச்சுலர் லைஃப் எண்ட் ஆகுது 25 வயசுல நம்ம வந்து அப்படியே வந்து கப்பிள்ஸ் லைஃப்க்கு போறோம். வனப்பிரஸ்தம் அப்படின்றது நம்ம டூர் போவோம். ஓகே. காடுகளுக்கு டூர் போறது தான் வந்து வனப்பிரஸ்தம். சந்நியாசம் அப்படின்னா அவ்வளோதான் கடைசியில மேல போய் சேர்றது தான். இப்ப இருக்க ஜென்சி டேர்ம் படி பார்த்தோம்னா, இவங்க வந்து இப்படி பிரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3வது பார்த்தீங்கன்னா, வேத இலக்கியத்தின் ஆழம். த டெப்த் ஆஃப் வேதிக் லிட்ரேச்சர் பொறுத்தவரைக்கும் 4 வேதங்கள் இருந்திருக்கு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இதுல மந்திரங்கள் வந்து நிறைய தொகுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. வேதங்கள் பொறுத்தவரைக்கும், வேத இலக்கியங்கள் பொறுத்தவரைக்கும் வெறும் மந்திரங்கள் மட்டும் அல்லாமல் தத்துவத்துக்கு தெளிவான கருத்துக்களும் படிநிலைகளும் இருந்ததாமாம். பிராமணங்கள் அதுக்கு கீழே ஆரண்யங்கள், உபநிஷதங்கள் அப்படின்னு இருக்கும். பிராமணங்கள் அப்படின்னா யாகங்கள் அல்லது சடங்குகள்னு சொல்லுவாங்க. இந்த நடைமுறையில விளக்கங்கள். ஓகேங்களா? அது வந்து பொருள் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உரையாடலே விளக்கியிருப்பாங்களாம். அதுதான் பிராமணங்கள்னு சொல்லுவாங்க. அரண்யங்கள் அப்படின்னா வனநூல்கள். அதாவது காடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, வனநூல்கள்னு சொல்லுவாங்க. அதை வந்து வனநூல் அப்படின்னும் அழைக்கிறாங்களாம். பிராமணர்கள் வந்து உபநிஷத்த இடையே உள்ள இடைப்பாட்டு தத்துவ விளக்கங்களை வந்து சொல்றாங்களாம். இது வந்து காடுகள்ல வந்து ரகசியமா படிக்கப்படுறது தான் இந்த ஆரண்யங்கள். எல்லா இடத்துலயும் படிச்சிட முடியாதுங்க ஆக்சுவலா வந்துட்டு. ஓகேங்களா? ரீசெண்டா வந்துட்டு ஒரு
ஒரு ட்ராமா பார்த்தேன். எனக்கு அந்த ட்ராமா நேம் ஞாபகம் இல்ல. ஆக்சுவலா அதில வந்து ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு இது இருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு ஒரு சாபம் ஏதோ வந்து சம்திங் இருக்கும். ஹீரோயின் தான் வந்துட்டு முன்னாடி வந்து செத்துருப்பாங்க. ஹீரோ கையால செத்துருப்பாங்க. ஸோ, அவங்களுடைய கை வந்துட்டு இது பண்ணிட்டே இருக்க மாரி இருக்கும். டார்ச்சர் பண்ற மாரி. ஸோ, அதில வந்து ஒரு மந்திர புக் வந்து அவங்க கையில கிடைச்சிருக்கும். ஹீரோயின் கையில அவங்க எழுதப்பட்ட புக் தான். ஸோ, வந்து அது என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து இதுவா இருப்பாங்க. ஷாமன் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாரி இருப்பாங்க. அந்த புக்க வச்சு வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து படிப்பாங்க ஆக்சுவலா. அதுக்கு தேவையான பொருள். அதே மாரி இந்த பிராமணங்கள், ஆரண்யங்கள் பொறுத்தவரைக்கும்னா வனநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெறும் காடுல மட்டும் தான் படிக்கணும். எங்க வேணாலும் போய் கத்திட்டு பாட்டு பாடுற மாரிலாம் படிச்சிடக்கூடாது. அது எந்த இடத்துல படிக்கணுமோ, இடம், பொருள் லெவல் தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலயும் தத்துவ விளக்கங்கள் இருக்கும்னு சொல்றாங்க. காடுகள்ல ரகசியமா படிக்கணுமா. ஸோ உபநிடதங்கள், உபனிஷாத் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, குருவுடைய அருகே அமர்ந்து கற்கப்படுவது என்பதா பொருளா. உபனிஷம்னா உபம்னா என்னது? சொல்றது கத்துக்கிறது. நம்ம ஒரு விஷயத்த சொல்றாங்க, கத்துக்கிறோம். ஸோ குருவுக்கு பக்கத்துல உட்காந்து என்ன பண்றாங்க, "நான் வந்து கத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்களாமா. இதான் பொருள். இவை வேத இலக்கியத்தின் தத்துவ சாராசம். ஓகே. பிலாசபிக்கல் எசன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இவை வேதாந்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேதாந்தம்னு என்னன்னா, உபனிஷத்துக்குள்ள லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இறுதி பகுதி தான் வேதாந்தம் அப்படின்னு அழைக்கிறாங்களாம். இவை தன் ஆத்மா, பிரம்மன், கர்மம், மோட்சம் போன்ற சிக்கலான தத்துவ கருத்துக்களை உலகின் பிற பகுதிகளுக்கு அறிமுகப்படுத்தின. ஸோ நம்ம இவ்ளோ நேரம் சொன்னோம்ல, நம்ம வந்து இந்த கர்மா இஸ் பூம்ராங், கர்மா அது, மோக்ஷம் அது, சால்வேஷன் பண்றது, இவ்ளோ அப்படி இப்படின்னு நெறைய டெர்ம்ஸ் படிச்சோம்ல. இது எல்லாத்த பத்தியும் சொல்ற ஒரு பிலாசபிக்கல் ஒரு வேர்ட் டெர்ம் புக் எதுன்னா, உபனிஷத்துன்னு சொல்லுவாங்க. இல்ல வேதாந்தம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது இந்த வேதாந்தம் உபனிஷத் தான் உலகுக்கே என்ன பண்றாங்க, கர்மா அப்படின்றது உண்மை. உனக்கு வந்து முன்வினை, பின்வினை ஒண்ணு என்ன செய்தோ அது வந்து உனக்கு சேரும். அதுக்கப்புறமேட்டுக்கு உன்னுடைய அந்த இந்த 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 எப்படி சொல்றது? இப்போ இருக்கும் பார்த்தீங்களா? இந்த உயிரோட இருக்கும்போது நீங்க என்னென்ன கெட்டது செய்றீங்களோ, உங்களுக்கு வந்து அடுத்த அடுத்த ஜென்மத்தில இருக்கும் அப்டின்ற கோட்பாடுகள்லாம் இதுல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதிகாசங்களுடைய பங்களிப்பு உங்களுக்கே தெரியும். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எபிக் ராமாயணம் மற்றும் மகாபாரதம். ஆரியர்கள் பின்வேத காலத்தில் எழுதப்பட்டது தான் ராமாயணம் மற்றும் மகாபாரதம். அவர்களுடைய கதைகள் தான். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த கதைகள பொறுத்தவரைக்கும் எவ்வளோ நிலையான சாம்ராஜ்யங்கள் இருந்தது, மக்கள் எப்படி குடியேறியிருப்பாங்க, ஆரியர்கள் வந்து எந்த பகுதியில இருந்தாங்க அப்டின்ற மாரி கதை வடிவமாவும் சொல்லியிருப்பாங்க. ஒரு 2 பேரும் வந்துட்டு ஒரு 2 மெயின் லீடு வச்சு ஓகே. ஒரு எம்எல், ஒரு எஃப்எல் ஓகே. மெயின் லீடு, ஃபீமேல் லீடு வச்சு அந்த கதைய வந்து நவுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆரியர்களுக்கு தெற்கு மற்றும் கிழக்கு நோக்கிய விரிவாக்கத்தை விளக்குகிறது. தர்மம் மற்றும் அரச கடமை, ராஜதர்மம் ஆகியவற்றை மையமாக கொண்டது ராமாயணம். ஓகேங்களா? ஸோ ராமாயணம் பார்த்தீங்கன்னா, தசரதனுக்கு 4 பிள்ளைகள் இருப்பாங்கள். அந்த பிள்ளைகள் வந்து அவங்க மெயின் லீடா வந்து ராமனையும், அதுக்கப்புறமேட்டுக்கு சீதா பிராட்டி அவர்கள் சீதா தேவியும் வந்து மையமாக கொண்டு எழுதப்பட்டது ராமாயணம். இதுல என்னன்னா, தர்மத்தை எப்படி விளக்குறாங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ தர்மத்துடைய விளைவுக்கு ராஜ்யம் எப்படின்னு, தசரதனுடைய ராஜ்ய வளமை எப்படின்றது, வலிமை எப்படின்றதுன்னு பத்தி விளக்கறது தான் ராமாயணம். ஓகேங்களா? மகாபாரதம் பொறுத்தவரைக்கும் பழங்குடிகளுக்கு ஏற்பட்ட ஒரு அதிகார போராட்டத்தை வந்து சிக்கல்களையும் தீர்க்கிறது தான் வந்து சித்திரவதைகள் அது எல்லாத்தையும் தீர்க்கிறது தான் வந்துட்டு சித்தரிச்சு சொன்ன ஒரு கதை தான் வந்து மகாபாரதம். அதுதான் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர்களையும் இந்த பக்கம் துரியோதனன், அந்த துச்சாதனன் அவர்கள வச்சு போர்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சகுனி இவங்கலாம் வந்து வருவாங்க. குளங்கள் பிரதேசங்களாக மாறிதல் மற்றும் வாரிசு உரிமை போர்கள் விளைவாகவும் விளக்குகிறது. பகவத்கீதை இதில் தத்துவ பகுதியாக இணைக்கப்பட்டுள்ளது. மகாபாரதத்துல தான் பகவத்கீதையை ஒரு ஜஸ்ட் ஒரு பிலாசபிக்கல் பார்ட்டா வந்துட்டு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, யூனிட் வந்துட்டு உங்களுக்கு 1 செகண்ட். உங்களுக்கு இதோட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூனிட் 2 வந்து ஃபுல் ரிவிஷன் முடிஞ்சிருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் என்ன பேசிக் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்றது தான் வேதிக். இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதிக்கு அண்ட் தென் வந்து மெகாலித்திக் பீரியட். அந்த மெகாலித்திக் பீரியட்ல இருக்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேதிக்ல இருக்கிறது லேட்டர் வேதிக் ஆகட்டும், இயர்லி வேதிக் ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதை தவிர்த்து உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபுல்லுமே இந்த சூத்ராஸ்னா என்ன, உபனிஷாத்னா என்ன, அந்த வேதங்கள்லாம் என்ன, வேதாந்தானா என்ன, என்னென்ன கோட்பாடுகள் இருக்குது, எத்தனை லைன்ஸ் வந்து எழுதியிருக்காங்க, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதையும் தவிர்த்து உங்களுக்கு என்னென்னா, மெகாலித்திக் பொறுத்த வரைக்கும் தாழிகள் எந்தெந்த இடத்துல ப்ரெசென்ட் டேஸில் இருக்குன்னு கரண்ட் அஃபேர்ஸை ரிலேட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து செகண்ட் யூனிட் ஈஸியாக அடிச்சிடலாம். உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் சில யூனிட்டில் ரொம்பவே டஃப்பாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்துட்டு காலேஜ் டிஆர்பியில் எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா வந்து சைனாவை பற்றி, ஜப்பான் பற்றிலாம் சில யூனிட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த யூனிட்டில் ஓரளவுக்கு டஃப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த வார்த்தைகளை வந்து எப்பயோ கேட்டிருப்போம் யூஜிபிசி படிச்சிருக்கும் போது. திருப்பி அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க புதுசா படிப்பீங்க.
ஸோ அந்த மாரி இருக்கிறத வந்து நான் இன்னுமே தெளிவா நடத்துறேன். இது வந்து நான் ஏன் 3 ரிவிஷன் குடுத்தேன்னா, உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் படிச்சது ஓரளவுக்கு மறக்காம இருந்தாலும், செகண்ட் டைம் சொல்லும்போது, இத ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாங்கல்ல, தேர்ட் டைம் சொல்லும்போது, இது சொன்னாங்கல்ல அப்படின்ற டைம் புரியும். இந்த நான் சொல்ற அந்த சில இந்த இருக்க மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ என்ன இயர்ன்னு படிச்சுக்கோங்க. அண்ட் தென் மெகாலித்திக்காலய இது படிச்சுக்கோங்க. அதுலயும் இயர் என்ன, இந்த சிஸ்டர்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். கல்பெட்டகங்கள்னு சொல்லியிருக்கேன். நிலத்தடியில கூடிய கல்பெட்டகங்கள். டால்மென்ஸ்னா என்ன, உன்ஸ்னா என்ன, பரியல்ஸ்னா என்ன, என்ன ஷேப்ஸில் இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இரும்பு கற்காலம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன யூசேஜ் ஆச்சு, இரும்பு விவசாயத்தில் எப்படி யூஸ் ஆச்சு, கிராஃப்டில் எப்படி யூஸ் ஆச்சு, எப்படி அர்பனில் யூஸ் ஆச்சு, எப்படி பாட்டரில் யூஸ் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வேதிக் பீரியட் சொன்ன மாதிரி நான் 2 டேபுலர் காலம் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டர் இயர்லி வேதிக்ஸில் வந்து என்ன இருந்ததோ அது எல்லாமே நெகட்டிவாக மாற்றினது வேதிக். ஓகே, லேட்டர் வேதிக் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து கில்டுனா என்ன, சிரேணிகள்னா என்னன்னு சொல்லுவோம். ஸோ வணிகம் மற்றும் கிராஃப்டோடைய கைத்தொழிலாளர்கள், கைவினை தொழிலாளர்களுடைய அந்த குழு பேர் தான் சனீஸ்ன்னு சொல்லுவாங்க, கில்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஐ திங்க் இது வந்து பிஜிடிஆர்பியில் வந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த கேள்விகள். இப்போது 2025 எழுதப்பட்ட கேள்விகள். இது மட்டும் தவிர்த்து என்னன்னா, பின்வேத காலத்தில் தான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த ராமாயணங்களும் இதிகாசங்கள், அதாவது மகாபாரதம் தோன்றுது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்சம், சால்வேஷன், நெக்ஸ்ட் வந்து கர்மா, இது எல்லாமே மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்திரன் மற்றும் அக்னியோடைய முக்கியத்துவம் அழியுது. இதை தவிர்த்து அந்த வர்ணாசிரம முறை வந்து அப்படியே வந்து இருக்கமாயி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து 4 நிலைகள் கொண்டு வர்றாங்க மாணவர்களுக்கு. அதாவது கிரகஸ்பதம் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது பிரம்மச்சாரியம், அதாவது மாணவர் 0 to 25. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரகஸ்தம், அதாவது 25 to 50கள் வந்து நெக்ஸ்ட். அப்புறம் காடுகளில் வனபஸ்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சந்நியாசம், ஸோ 25 வயதுக்கு மேல். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ அபலா அப்படின்றவங்களும் நெக்ஸ்ட் வந்து லோகா அப்படின்றவங்களும் என்ன பண்ணி முன்வேத காலத்தில் இருந்த ஒரு அறிஞர்கள், பெண்ணறிஞர்கள். முன்வேத காலத்தில் சுதந்திரமாக பெண்கள் இருந்தார்கள். இதே போல் முன்வேத காலத்தில் ஜனா அப்படின்றது பழங்குடி மக்கள், சமிதி ஜனா விதாத்தா இருக்கும். பின்வேத காலத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா ஜனபதாக்கள் ராஜ்யங்களாக மாறும். கோசலம் அப்படின்றது இண்டிபெண்டன்ட். ஸோ பின்வேத காலத்துடைய அடிப்படையில் தான் வச்சு என்ன ஆகும்னா 16 கோசலங்கள், 16 மகஜன பதாக்கள் வந்து கொண்டு வருவாங்க. 15 வந்து மொனார்கி ரூல், மன்னராட்சி. 1 கோசலம் வந்து இது. அதே போல் பார்த்தீங்கன்னா கோசலமும் சரி, அதுக்கப்புறம் அது பஞ்சாப் இருக்கக்கூடியதும் மிகப்பெரிய ஒரு நாடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எது பெருசுன்னு பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு கேட்ட கேள்வி இன்றைக்கி ஒரே ஒரு கேள்வி தான். 16 மகஜன பதாக்களில் தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரே மகஜன பதாக்கள் என்ன? 2 மகஜன பதாக்கள் தான் ஆள ஸ்டார்ட் ஆகும். அதில் ஒரு மகஜன பதாக்கள் தான் இது. ஓகேங்களா? ஸோ இன்னியோடைய யூனிட் 2 உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ரிவிஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகேனா நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு 3rd யூனிட் போடுறேன். அண்ட் தென் வந்து ஃபஸ்ட் யூனிட் போடுறேன். யூஜிடிஆர்பிக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணால் கேளுங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன்.